வணக்கம் மக்களே. ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல்னு ஒரு நியூ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்தில் காங்பீட்னான்னு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அவங்க அந்த மாரி இறந்து போன மாரி தெரியுது. அதே சமயத்தில் அவங்களோட ஆவி வெளியே வர சமயத்தில் சில பூக்கள் இவங்க கண்ணில் அடிப்பட அந்த பூக்களை இவங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. அதில் மர்டர் தி ஹெல்னு எழுதியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார இவங்க போகும்போது அந்த இடத்துல சில ஆட்களுக்கு தண்டனையை தந்துன்னு இருக்காங்க. அவங்க பேர் தான் ஜஸ்டிஸ்டான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதிக ஆட்கள் வந்துட்டாங்க. இப்போதைக்கு காங்பீட்னாவே இவங்க நரகத்தில் அனுப்பலான்னு இருக்காங்க. ஆனால் கேங்பிட்னா அவங்களுடைய நிலைமையை சொல்ல வராங்க. அது எதையுமே கேட்காம ஜஸ்டிஸ்டா வந்து கேங்பிட்னாவை நரகத்துக்கு அமைச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் பெயிலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் வந்துடுறாரு. இவர் தான் ரூலர் ஆஃப் எல்லுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, நீ தப்பு செய்யாத ஒருத்தவளை கொண்டுட்ட, அவன் நல்லவளாக தான் இருந்தா நான் இப்படி அவன் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக அவள் என்கிட்ட வந்திருக்கணும். அவளை நான் சரியான சொர்க்கத்துக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட. உன்னுடைய தப்புனால எங்களுக்கு தான் பிரச்சனை. அதால் நீ பூமியில் போய் யாருனாச்சும் ஒருத்தவங்களை கொன்ன ஆட்களை அதேமாதிரி தேடி பிடிச்சி 10 பேரை நீ கொல்லணும். அப்போ தான் உன்னால் திரும்ப நரகத்துக்கு வர முடியும். அதால் நீ கேங்பிட்னாவுடைய உடம்புக்குள்ளே இருப்போன்னு சொல்ல, இவங்களுமே கேங்பிட்னா எப்படியா இருந்தாங்கன்னு பார்த்தா, எவனோ ஒருத்தவன் பார்க்கில் நடக்கும்போது கத்தியால் குத்தின விஷயம் தெரிய வருது. இதெல்லாம் இவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு காங்பிட்னாவுடைய உடம்புல போடுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஜட்ஜ் ஐடியுமே எடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு காங்பீட்னா இந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு சில டிசார்டர் இருக்கா, அது விஷயமா தான் இங்கே இருக்காங்க. ஏன்னா போகிற வர எல்லாருக்கிட்டையுமே இவங்க ஒரு டீமன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அது மூலியமாக தான் இங்கே உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டயக்னாசஸ் அதுக்கு தான் டெலியூஷன் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பிச்சு இவங்களை அனுப்ப இப்போதைக்கு காங்பீட்னாவுடைய ஃபர்ஸ்ட் கேஸ் வருது. அது வகையில் இவங்க ஹீரோ இருக்கார்ல டாங்வான், அவருடைய கேஸை தான் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி டாங்வான் முன்னாடி ஒருத்தவங்க கத்தியால் குத்த வந்திருப்பான். இவர் அடித்து இந்த மாரி கத்தியை பிடிங்கி இருந்திருப்பார். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா டாங்வான் அடித்த ஆளுடைய கையில் அடிபட்டுருச்சு. அதில் அவர் ரிப்போர்ட் தந்திருக்காரு. அது மூலியமாக அவருக்கு அடிப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கதா சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி கடுப்பாகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி இந்த இடத்துல லாயருக்கும் கிரிமினலுக்கும் இந்தமாரி எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. நான் இப்படி அந்த இடத்துல அடிப்பட்டது உங்கள் பையனாக இருக்கான். அதெல்லாம் இந்த கேஸில் என்னால் எடுத்துக்க முடியாது. அதனால் டாங்வான் மேலே தப்பே கிடையாதுன்னு காங்பீட்னா ஒரு அலிகேஷனை தரேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே இதை முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இந்தமாரி ஜஸ்டிஸ்னால் என்னன்ற மாரி ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜால் தான் பதில் சொல்ல முடியும்னு ஹீரோயினி கிட்ட கேட்க, அவங்க ஒரு டீமன் ஆரம்பத்தில் சொன்னால் எந்த டீமனும் இப்படி அழகாக இருக்காதுன்னு அவங்க சொல்ல, இதை கேட்டு இவங்க வைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஜஸ்டிஸ் இறந்துடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸ் இஸ் மர்டர்டுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு அங்கே இருக்கிற பசங்களாம் அதே ரிப்பீட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகிறதுனால டாங்வான் கிட்டே இவங்க மொத்த பொருளையுமே தந்துட்டு இதை என்னுடைய ஆஃபீஸில் சென்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போக, சரின்னு சொல்லிட்டு இவருமே வேகமாக ஹீரோயினுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சர்ச்சுக்கு தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல ஜியாங்னு ஒரு பொண்ணு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க பாய் ஃப்ரெண்டை விட்டு போகணுன்னு. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப. ஆனால் அந்த காதல் முத்தி போய் அவன் இவங்க மேலே பைத்தியமாக இருப்பான். அதை தொடர்ந்து அது ஒரு மிகப்பெரிய வன்முறையாகி டெய்லி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவங்களும் டெய்லி அவங்க அம்மா கிட்ட கதறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது விஷயமா தான் இவங்க ப்ரே பண்ணிருக்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினியும், நீ ப்ரே பண்ணுறதுனால எதுவும் இங்கே நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பற்றி மொத்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் எதுக்கு அதை பண்ணீங்கன்ற மாரி சில கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க பாய் ஃப்ரெண்ட் நான் இப்படி ஜெயிலுக்கு போக வேண்டியது தான், ஆனால் அவர் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு லெட்டர் தந்திருக்காங்க. அவன் என்னை எதுவுமே பண்ணல, அவன் என்னை அப்யூஸ் பண்ணலன்னு ஒரு லெட்டரை தந்திருக்காங்க. அதை பற்றி தான் ஹீரோயினி கேட்க, இவங்களும் ஹீரோயினி சரியான பைத்தியம் நினைக்கிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயினி ஜட்ஜுன்னு சொல்லி கூட நம்பலை. ஆனால் இந்த இடத்துல ஹீரோயினி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்த்து அந்த இடத்துக்கு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஹீரோயினி ஸ்டாக் பண்ணுறதா சொல்ல, அவங்களுமே ஜட்ஜ் ஐடி எடுக்கலான்னு அவங்களுடைய பேக்கை தேடி பார்த்தா அதில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் பைத்தியம் நினைக்கிறன்ற மாரி இவங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல டாங்வான் இருக்கார். அதில் டாங்வானுமே இவங்களை ரிப்போர்ட் பண்ணி எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு இவங்களை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹியரிங் ஆரம்பிக்குது. அந்த ஹியரிங்கில் உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்னு இவன் கிட்ட கேட்கும்போது இவன் ஒரு மாதிரி எதுவுமே நடக்காத மாரி இன்னசென்ட் ஆட்டம் நடந்துக்கிறான். நான் எதுவுமே பண்ணலை, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் அவளை உயிருக்கு உயிரை காதலிச்சேன்ற மாரி அதே வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறான். இது மொத்தமே பொய்ன்ற விஷயம் நல்லாவே காங்பிட்னாவுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் இயரிங்கில் எல்லாத்தையும் பார்த்து போன்ற மாரி அவனை அமுச்சு விட, சரின்னு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே அந்த பேரண்ட்ஸ் நின்றுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் சோயோடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் இவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு போக இதை ஹீரோவுமே பார்க்குறாரு. அதில் ஒரு ஹீரோயினி கிட்ட போய் இந்த மாதிரி அவனுக்கு நீங்கள் சரியான திருப்பை தான் தரணும், எவ்வளோ சோய் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாரு. ஏன்னா சோயோடைய கேஸை இவர் தான் பார்த்துருந்துருப்பாரு. சரின்னு ஹீரோயினுமே நான் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்கணுன்ற மாரி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நடந்த விஷயங்கள்லாம் கேட்டால் இவங்களுமே அவளுக்கு நடந்த கொடுமைகள், அவள் தற்கொலை பண்ணுற
மாரிலாம் பேசுகிறான். விட்டா அவள் சூசைடை பண்ணிப்பா. அவன் மட்டும் வெளியே வந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவள் இறந்துருவான்ற மாதிரி சொல்ல. ஆக்சுவலி கங் பீட்னா இங்கே எதுக்கு வந்திருந்திருப்பாங்க, அதாவது யாருனாச்சும் ஒரு கொலைக்காரங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. அதாவது 10 கொலைக்காரங்களை கொல்லணும் அந்த மாதிரியான ஆட்களை தேடி தான் இங்கே வந்திருந்திருப்பாங்க. அதான் நம்மளுடைய முதல் டார்கெட்டாக அந்த பாய் ஃப்ரெண்டே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை கேட்டு அழுக வரணும்ல, அதால் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் லிப்ஸ்டிக் மூலியமாக கண்ணீர் வர மாரி காமிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஃபேமிலி கிட்ட எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அடுத்த ஹீரிங் ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்தமாரி இவங்க நமக்கு ஒரு கொலை தேவைப்படுது, அதுக்காக நம்ம இதை பண்ணுவோன்ற மாரி அந்த இடத்துல இவன் சில ரிப்போர்ட் தந்துருப்பான். அதுக்கப்புறம் சோய் தந்த அந்த சில லெட்டரெலாம் வச்சு இவனை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்ற மாரி ஓப்பன் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டு தான் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவன் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ சொல்கிறான். அடுத்ததாக ஹீரோயினி காரில் கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க, அவன் அடுத்ததாக சாவை மீட் பண்ணுவான், உங்களை திரும்ப கொடுமைப்படுத்துவான், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னவே தெரியும் தானே, அப்போ எதுக்கு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு கேட்டால் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரூல்ஸ் படி தான் நடந்தேன், நான் இப்படி சாவை ஒரு லெட்ரு தந்தாங்களே அந்த லெட்ரு படியே எல்லாமே முடிஞ்சிருச்சு, சாதா அவன் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கிளம்ப. அடுத்ததாக ஹீரோவும் சாவுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கதவை நிற்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் நீ எங்கள் கூட வந்து தங்கிக்குன்னு சொன்னால் சா வர மாதிரியே தெரியல, சா அவங்களுடைய கடைசி நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதில் உள்ளாரே ஒடுக்கி இருக்க. இது மொத்தமே ஹீரோவுக்கு புரியுது. அதெல்லாம் உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 3 வாட்டியாச்சு இவர் சாவோடைய வீட்டை போய் பார்த்துட்டு வர. இது மற்ற கொலீக்ஸ்க்கு தெரிய வருது. அந்த இடத்துல முக்கியமாக ஹீரோடைய அம்மா தான் இந்தமாரி சீஃப் ஆஃப் போலீஸாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அடிக்கடிக்கு சாவோடைய வீட்டுக்கு போகாத, வீக்லி 2 வாட்டி மட்டும் போ, ஏன்னா அவங்க வீட்டில் மட்டும் க்ரைம் நடக்கிறது கிடையாது, இந்த ஊர் முழுக்கவே க்ரைம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, சரி நான் அதை பார்க்குறேன்ற மாதிரி அந்த டீலுக்கு இவருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நாட்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடக்க அதுக்கு இல்லை இந்த பக்கம் ஒரு சின்ன நம்பிக்கை சாவுக்கு வர மாரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினி கடுப்பாகிறாங்க. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் சாயை கொள்ளணும்னு இவங்க யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே நடக்கிற மாரியே தெரியல. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வரது மட்டும் இல்லாமல் அவனை கண்காணிங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த அசிஸ்டன்ட்மே ஒரு டீமன் தான். ஜஸ்டிஸ்டாக கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் இந்த இடத்துலையுமே ஒரு அசிஸ்டண்ட்டாக ஹியூமன் உருவத்தில் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பாய் ஃப்ரெண்டை நோட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி பாய் ஃப்ரெண்டு ஒரு சரியான சமயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக சாவுமே மற்றவங்க எப்படி இருக்காங்கன்ற விஷயத்த வெளியே இருந்து பார்க்குறாங்க. அது மூலயமா சாவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்து கடைசி அவங்க அம்மா கிட்ட போகலான்னு இருக்காங்க. அதில் கால் பண்ணி நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாரி எல்லா பொருளையுமே இவங்க பேக்கிங் பண்ணும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க எதிர்பாராத வகையில் இந்தமாரி ஃபேஸை காமிக்கக்கூடிய அந்த கேமில் ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் மெயில் மூலியமாக நாங்கள் போலீஸ் வந்திருக்கோன்ற மாரி பேசி எப்படியோ உள்ளார அந்த ஆளுமே வந்துடுறாரு. அது யாருன்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் தான். கடைசி அவருமே அந்த இடத்துல சாவை கொடுமைப்படுத்திட்டு வைத்தியகாரத்தனமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துல தான் ஹீரோயினி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ சாவை கொடுமைப்படுத்துனது உண்மை தானே, இதை நீ ஒத்துக்கொன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவன் உண்மையை ஒத்துக்கினாதான் இவங்களால அந்த ஸ்டாம்பை குத்த முடியும். அதால் தான் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கத்தியுமே இருக்குது. அப்படியே இவங்க கண்ணு இந்தமாரி ஒய்லைட்டாக மாறுற மாரி காமிக்கிறாங்க. அதாவது இவனை டோட்டலாக நரகத்துக்கு அனுப்பலான்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் எப்படியோ ஹீரோ வந்துட்டார். ஹீரோ வர சமயத்தில் போலீஸ் ஃபோர்ஸும் இந்த இடத்துல வந்து சாவை காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா சா தூக்கு மாட்ட போயிருந்திருப்பாங்க. அதுலேருந்து போலீஸ் எப்படியோ காப்பாற்ற இந்த இடத்துல ஹீரோவுமே நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, ஏன்டா வந்தன்ற மாரி கையை வாங்கலான்னு இருக்கும்போது எதிர்பாராத வகையில் கங் பீட் நான் பிடிச்சிடுறாங்க. அவரால் அவருடைய கையை கூட அசைக்க முடியல. ஒரு ஜட்ஜ் இருக்கும்போது எப்படி இவனை நீ அடிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார என்ன நடந்துச்சுன்ற மாதிரி இவங்க அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ உங்கள் மேலே தான் தப்புன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் மேலே தான் மொத்த தப்புமே இருக்குது, இந்த கண்ட்ரியோடைய லா ரொம்பவே வீக்காக இருக்குது, அதனால தான் அவன் ஈஸியாக வெளியே வந்துட்டான்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாரி தான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஆனால் போலீஸ்கிட்ட எந்த வித எவிடன்ஸும் இல்லாத பட்சத்தில் இவனை 48 மணி நேரம் மட்டுமே சிறையில் வச்சுருக்க முடியாது. அதெல்லாம் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஹீரோடைய அம்மா தான் கடுப்பாகிறாங்க. ஏன்னா அவங்க தான் போலீஸ் சீஃபாக இருப்பாங்களே. அதால் சரின்னு ஹீரோ கிட்ட நீ அந்த பொண்ணை போய் பார்த்துக்கோன்ற மாரி அமுச்சு வைக்கிறாங்க. சரின்னு ஹீரோ அதை பார்த்துக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினி எப்போ அந்த பாய் ஃப்ரெண்டை ஹண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரியான சமயத்துக்கு காத்துக்கின்னு இருக்காங்க. ஏன்னா அவன் இப்போ தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிருப்பான். சரி இந்த பக்கம் ஹீரோவும் சாவோடைய வீட்டை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா டெஃபினெட்லி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரியே அடிக்கடிக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த வீட்டையே நோட்டை விட்டுன்னு இருக்கான். சில வாட்டி வார்னிங்குமே வந்து இவங்களுக்கு தர செய்கிறான். அதாவது இவங்களை எப்போ வேணாலும் வேட்டையாடலான்ற மாரி அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி ரூடாக மொத்தமாகவே சாவோடைய ஃபேமிலியை பயன்படுத்தி வச்சுருக்கான். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு நாள் இந்தமாரி ஹீரோ தான் கதவை தட்டுவார். ஆனால் இவங்க அந்த பாய் ஃப்ரெண்டு ஒன்று நினச்சிக்கிட்டு பயப்பட
ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ தான் அவருடைய பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்கிற ஆளை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அது ஹீரோன்னு தெரிய வருது. இவருமே மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. இவர் எவ்வளோ பயத்தில் இருக்காருன்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கிட்ட எதுக்கும் பயப்படாதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன்ற மாதிரி சேஃப்டியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன நியூஸ் தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் சாவோடைய ஃபேமிலியை கில் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து இருந்திருப்பான் ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் சாவே இவனுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி சாவோடைய வாய்ஸில் பேசுறது ஹீரோயினி. இந்த விஷயம் தெரியாமல் சா கூட்ட அந்த இடத்துக்கு இவன் போயிருந்திருப்பான் கண்மூடித்தனமாக. அந்த சமயத்தில் சா வரும்போது அவங்கள போட்டுடலான்னு சொல்லிட்டு இவன் உள்ளாரையுமே சுத்தியில் வச்சுருந்துருப்பான். அந்த சமயத்தில் ஹீரோயினி தான் வந்திருந்திருப்பாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல், நீ தானே இந்தமாரி சாவோடைய ஃபேமிலிக்கு தொந்தரவு தந்தது, நீ சாவை கொண்டுட்டனும் போது இந்த பாய் ஃப்ரெண்டுமே நான் அவளை கொல்ல கிடையாது, அவள் உயிரோடு தான் இருக்கா, நான் ஜெயிலுக்கு போயிட்டு கூட எந்த வித தப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிட்டேன்னும் போது இந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, சா மனசளவில் இறந்து போயிட்டா, அவள் எப்போ தூக்கு போட போனாலோ அப்போவே அவள் மொத்தமாக இறந்து போயிட்டா, அவளை நீ தான் கொண்டு இருக்க, அதை நீ ஒத்துக்கிட்டு தான் தரணும்னு கேட்கும்போது அவன் ஒத்துக்கல. அதெல்லாம் இவனை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இலுசுனரி ப்ரிசனை க்ரியேட் பண்ணுறாங்க. அது வகையில் இவன் ஹீரோயினுக்கு பயந்துக்கிட்டு ஓடும்போது ஒரு ப்ரிசனில் மாட்டிக்கிறான். அதாவது இவனுடைய நினைவுகளுக்குள்ளார அந்த இடத்துல இவன் இப்போதைக்கு சாவாக இருக்க. அதுக்கடுத்தது ஹீரோயினி இப்போதைக்கு அந்த பாய் ஃப்ரெண்டாக இருக்குங்க. அதால் 2 பேருமே ரோலை ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினி திரும்ப இவன்கிட்ட உண்மையை ஒத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. சரின்னு ஹீரோயினி அந்த இடத்துல இப்போதையும் இவன் உட்காந்து சாப்பிட்டேன். அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டு எனக்கு போதும்னு சொல்கிறாரு. என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோயினியும் உன்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதான்னு வாயில் சாப்பாடை போட்டு அடைக்கிறாரு. இது மொத்தமே சாவுக்கு நடந்த இன்சிடென்ட். அதை அப்படியே ஹீரோயினி ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலான்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயினி பிரேக்கப் பண்ணிக்க முடியாது, இல்லைன்னா என்ன நானே குத்தி பண்ணேன், பைத்தியக்காரத்தனமாக பண்ணேன். ஒரு நாள் ஹீரோயினுக்கு இவனுக்கு சண்டை ஏற்படுற சமயத்தில் ஹீரோயினி இவனை சாகுற ரேஞ்சுக்கு போட்டு அடிச்சிருந்திருப்பாங்க. இவனாலேயே அதை எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இவன் அடிக்க வந்தால் அதை ஈஸியாக ஹீரோயினி டிஃப்ளெக்ட் பண்ணி அவனுக்கு திரும்ப தர ஹீரோயினி அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறதுனால இவன் அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். கடைசியாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு மாதிரி பேடாஸாக சிரிச்சுக்கிட்டு போக இவனுக்கு அதிலே பயமாயிடுது. ஒரு நாள் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஹீரோயினி சமைச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு திரும்ப பயமாயிடுச்சு. இவனுமே தாங்கிக்கிட்டு எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி நம்ம பிரிஞ்சிடலாமான்ற மாரி அந்த மாரியான ஒரு டாபிக் எடுக்கிறான். நீ இந்த இடத்த விட்டு போகலனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு போது திரும்ப ஹீரோயினி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்காக தான் இங்கே வந்தேன், நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு உனக்கு ஒன்றுமா புரியலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இவங்க பயங்கரமாக போட்டு இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே அந்த டார்ச்சரை தாங்க முடியல, என்னை விட்டுருங்கன்ற மாரி பயங்கரமாக கத்துறான். கடைசியாக அவ்வளோ அடிகளுக்கு பிறகு தூக்க மாட்டிக்கலாமான்னு கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு இவன் வரான். அதால் சரின்னு சொல்லிட்டு இவனும் சேர் மேலே ஏறி நிற்கிற மாரி காமிக்க. ஆனால் கடைசி என்ன ஆச்சுன்னு தெரியல, இவன் இருந்த இடத்துக்கே வந்துட்டான். இவன் நினச்சி பார்க்கும்போது ஹீரோயினி தான் இவன் முன்னாடி இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயினி கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஹெல்லில் ஒரு பார்ட் தான். ஒரு குற்றவாளி யார் இந்தமாரி பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுடைய வலியை ஃபீல் பண்ணுறது நார்மலான விஷயந்தான். இதை பற்றி நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு வலியே இருக்காது. நீ இந்தமாரி அவளை கொலை பண்ண விஷயத்தை ஒத்துக்கிறியான்னு கேட்டால் இவன் இல்லைன்ற மாரி திரும்ப சொல்ல, அதை கேட்டு திரும்ப போட்டு இவனை அடிக்க ஆரம்பிக்காங்க. இவன் தப்பிச்சு போனான்னு ட்ரை பண்ணாலோ இவங்க திரும்ப திரும்ப அடிக்க இவனுமே பயந்துன்னு கடைசியாக கன்ஃபஸ் பண்ணிடுறான். இதாண்டா எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கடைசியாக இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை எடுத்து இவனுடைய நெத்தியில் அச்சு அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. அப்படியே இவனுடைய சோல் வந்து வானத்தில் பறந்து போக ஆரம்பிக்குது. அதாவது மர்டர் தி ஹெல் அந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல இவனுடைய சோல் போகிற மாதிரியே தெரியுது. இந்த விஷயத்தை நம்ம காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி ஒரு டீமை அணுகிறாங்க, சம்திங் ஃபாரன்சிக் டீம் ஆட்டம். அந்த டீமை அணுகி இந்த மொத்த விஷயங்களையுமே அவங்க க்ளீன் பண்ண சொல்லிடுறாங்க. அவங்களுமே நடந்த மொத்த இடத்தையுமே ரீக்ரியேட் பண்ணிடுறாங்க. அது மூலியமாக இந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எதுவும் தெரியல. ஆனால் இவங்க கடைசியாக அந்த பாடியை கண்டுபிடிக்கும் போது அதில் மறுத்தல்ன்ற மாரி ஒரு வார்த்தை எழுதிருக்க. இதுக்கு ஹீரோவுக்கு மீனிங் தெரியல. எல்லாமே சா கிட்ட போய் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாருன்ற மாரி அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் சா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு இவங்க தான் காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் அவன் இறந்து போனதுக்கு வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, உங்கள் வாழ்க்கை அழகாக வாழுங்கன்ற மாரி ஒரு நல்ல அட்வைஸ் தந்துட்டு போயிருந்திருப்பாங்க. அதனால தான் இப்போதைக்கு சா நிம்மதியாக இருக்கிற விஷயத்த சொல்ல ஹீரோவுக்கு ஹீரோயினி எந்த மாதிரியான கேரக்டர்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம் ஹீரோயினி தான் அவங்க ஹையர் அஃபிஷியல் கிட்ட பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க தானே இந்தமாரி அந்த பாய் ஃப்ரெண்டை வெளியே விட்டுருப்பாங்க. அது மூலியமாக தான் அவன் இறந்து போயிட்டான். இவங்க தான் ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலன்ற மாரி இவங்களுடைய மொத்த ஃபார்முக்கு இந்தமாரி பிரச்சனையாக இருக்குது. அதில் ஹீரோயினியை போட்டு அந்த ஆள் செமையை திட்டின்னு இருக்கேன். ஹீரோயினி அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க லஞ்சில் உட்காந்து பேசும்போது தான் முன்னவே இந்த கேரக்டர் இருக்காங்களே கங்பீட்னா அவங்களுக்கு முன்னவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு கூடிய ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த
இவங்க பெருசாக கண்டுக்க கிடையாது. அப்படியே காரில் இவங்க அசிஸ்டண்ட்டோட போகும்போது இன்னும் 9 பேரை இவங்க கொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஒருத்தவனை இவங்க நரகத்தில் அமுச்சிட்டாங்க. இன்னும் 9 பேரை அமிச்சா நம்ம இருந்த இடத்துக்கே போயிடலான்னு இவங்க சொல்ல, அந்த சமயத்தில் அசிஸ்டன்ட் நீங்கள் வேணால் ஹீரோ கிட்ட போய் கேளுங்க, அவர் எதனாச்சும் சொல்லுவாருன்னு சொல்ல, இவங்களுமே ஹீரோடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இடத்துல இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடைசியாக இவர் இருக்கக்கூடிய இடத்தையே தெரிஞ்சுன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல போய் இவங்களுமே கேட்டு பார்க்குறேங்க, யாருனாச்சும் கொலைக்காரங்களை பற்றி உனக்கு தெரியுமான்னு. அந்த இடத்துல ஹீரோ பதில் சொல்கிற மாரில அதில் இவங்க அதிகமாக ஹீரோ ட்ரிங்க் பண்ண வச்சு அது மூலயமா உண்மையை வாங்கலான்னு இருக்காங்க. அதில் எனக்கு ஒரே ஒருத்தவங்களுடைய டீட்டெயில் மட்டும் கிடச்சிருந்தா போதும், அவங்கள பற்றி நீங்கள் சொல்கிறியான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாரி சொல்கிறாரு. அதாவது முன்னவே ஒருத்தவன் எல்லாரையுமே கொலை பண்ணியிருக்காங்கன்ற மாரி இவர் ஓப்பனாக கன்ஃபர்ஸ் பண்ணுற மாரி தெரியுது. அது இவர் தான்ற மாரி இவர் மென்ஷன் பண்ண, அதை கேட்டு ஹீரோயினி கடுப்பாக்குறாங்க. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதால தான் இப்படி வளர்றியா, அப்போ எப்படா நீ போலீஸ் ஆஃபீஸராக மாறினு போது அந்த இடத்துல ஹீரோ அந்த சமயத்தில் நான் எங்கேஜில் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் நான் வெளியே வந்துடுற மாரி லைட்டாக வளரிக்கிட்டே பேச இவங்களுக்கு ஒன்றும் புரியல. பிறந்தால் நமக்கு நல்ல லக்கு கிடச்சிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோ 3 மர்டர் பண்ண மாரி மென்ஷன் பண்ணுறாரு. அதில் இவங்களும் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு இதாண்டா வேணுன்ற மாரி அப்படியே இவங்ககிட்ட அதில் யாருனாச்சும் விக்டிம் உனக்கு தெரியுமான்ற மாரி அந்த மாதிரியான சில டீட்டெயிலை இவங்க விசாரிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ அவரே ஒரு விக்டிமாக சொல்லிக்க, என்னடா பைத்தியக்காரத்தனமாக வளர்ற, விக்டிமோடைய ஃபேமிலியில் நீயும் இருக்கியான்ற மாரி இவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளார ஹீரோ மட்டியாயிடுறாரு. ஹீரோயினுக்குமே இவர் என்ன சொன்னார்ன்ற விஷயம் சுத்தமாக புரியல. இவன் என்னத்த சொல்கிறான்ற மாரி ஹீரோயினையும் ஒரு பக்கம் யோசிக்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாரு. எழுந்திரிச்சு அப்படியே ஒரு நடந்து வரும்போது ஹீரோயினை பார்க்க, அவங்களுமே நீ நேற்று சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க, அவருமே இதை பற்றி தான் நம்ம பேச வேணான்னு முன்னவே பேசிட்டோமேன்ற மாரி பேசலாம். திடீர்னு ஹீரோயினி இவரை கத்தியால் குத்திடுறாங்க. ஏன்னா இவர் நேற்றே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு. அதுவரைக்கும் இப்போதைக்கு கத்தியால் கொன்று இவர் டோட்டலாக நரகத்துக்கு அனுப்புகிற மாரி லைட்டாக காமிக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஹீரோ ஒரு கொலைக்காரன் முடிவு பண்ணது தான். ஏன்னா ஹீரோ இது வரைக்கும் ஒரு கொலை கூட செய்ய கிடையாது. அதில் ஹீரோயினி தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிம்பம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட புகைகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு நடுவில் சில ஸ்பைடர்ஸ்லாம் அந்த இடத்துல எழுந்து வர, யார் வரான்னு பார்த்தா பெயில் தான் அந்த இடத்துக்கு வராரு. இவர் இப்போதைக்கு ஹீரோயினிக்கு அகைன் வார்னிங் தராரு. இப்போதைக்கு இறந்து போயிருக்கிறானே, நீ தப்பாக சூஸ் பண்ணிட்ட, நீ 10 பேரை கொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, இப்போது 20 சின்னர்ஸை நீ கொல்ல வேண்டியதாக இருக்கும், அதை பார்த்து இருந்துக்கோ. இப்போ இறந்து போனானே அவன் கூடிய சீக்கிரம் ரெசரக்ஷன் ஆகிடுவான், இப்போதைக்கு உன்னோட வேலையை முடின்ற மாரி அந்த இடத்த விட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோ ரெசரக்ஷன் ஆயிடுறாரு. அது அவராலேயே நம்ப முடியல. அந்த இடத்துல ஹீரோயினியும் என்ன வேணா கைது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கையை காமிக்க, ஹீரோவுக்கு நடந்தது எதுவும் புரியல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படியே இவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து நடந்த மொத்த உண்மையுமே சொல்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஹீரோ செமையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடா குடிச்சிட்டு வளர்றியான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிவைஸை வச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ குடிச்சிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் இவர் மேலே தான் தப்புன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நீ எதுக்கு இவர் கைது பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணான்னு கேட்டால், இவர் என்ன சொல்கிறேன்னா இந்தமாரி ஹீரோவுக்கு தான் கைவித்தைகள் பிடிக்குமாமே, அதால் தான் இப்படி பண்ணாருன்னும் போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோவை தப்பாக நினைக்கிறாங்க. இதுக்காக இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே ரைட்டு விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் அதிகமாக குடிக்காதீங்க, தப்பான ஆட்களை புரிஞ்சுக்காதீங்க, நம்ம வேணும்னா அப்புறம் பார்ப்போன்ற மாரி ஹீரோ கிட்ட நைஸாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுடைய பேச்சில் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் தெரியுது. ஆனால் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட தான் போய் ஹீரோவை பற்றி செமையாக கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்கள யாரோ ஒருத்தவங்க கங்பீட் நான் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு வெயிட்டர் நான் கடைசியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நரகத்துலேருந்து என் கையில் இருந்து தப்பிப்பேன்னு சொல்லிட்டு இவங்கள இந்தமாரி கொல்லலாம் ட்ரை பண்ணும்போது அது ஜஸ்டிஸ்டான்னு தெரிய வருது. ஆக்சுவலி கங்பீட்னா நரகத்துக்கு போயிருப்பாங்களே, அந்த சமயத்தில் இவங்க தான் கங்பீட்னாவை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கங்பீட்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நரகத்தை விட்டு தப்பிச்சிருந்துருப்பாங்க. இதெல்லாம் பற்றி இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் நானும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லன்னு ஜஸ்ட்டாக அந்த டாபிக் அதோடு விட்டுறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட நடந்த மொத்த விஷயத்தையும் சொன்னால் டாக்டர்ஸ் வந்து இவருக்கு டெலிஷனரி டிசார்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர் இந்த மாதிரியான சில விஷயங்களை கற்பனை பண்ணிப்பார், உங்களுடைய மைண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னவே பதிக்கப்பட்டிருக்குன்ற மாரி ஹீரோ மேலே தான் தப்புன்ற மாரி அமுச்சு விட்றாங்க. இவருக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே தெரியணும்னு ஹீரோயினை போய் பார்க்க, அவங்களும் வா நம்ம வேறு ஒரு இடத்துல போய் பேசலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க அப்படியே ஹீரோவோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க இந்தமாரி நரகத்துலேருந்து வந்திருக்கிற விஷயத்த ஓப்பனாகவே ஹீரோ கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க கத்தியும் எடுத்து காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாளுக்கு முன்னாடியே கங்பீட் நான் இறந்து போயிட்டா, இப்போதைக்கு இந்த உடம்புல நான் தான் இருக்கேன்ற மாரி இவங்க அந்த மொத்த உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இதுக்கு முன்னாடி இந்த எல்லா எவிடன்ஸையும் அப்படியே வெடிக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இவங்க சொன்னது உண்மையான்னு சொல்லிட்டு கங்பீட்னா அதுக்கு அடுத்ததா இந்தமாரி இவங்க நரகத்துலேருந்து வந்தவங்களான்ற மாரி அந்த சில டீட்டெயிலாம் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தோன்றுறது. அந்த இடத்துல ஹீரோ
ஜாலியாக விளையாடிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்திருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இறந்து போன மாரி தெரியுது. அவங்களுடைய பாடிஸை காமிக்கல, ஏகப்பட்ட ரத்தங்கள் இருக்க. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாரி தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாரி நடந்த உண்மையை சொல்லி வந்திருப்பாரு. ஆனால் போலீஸ் இவன் சின்ன பையன்றதுனால நம்பலை. அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஹீரோவுக்கு நடந்திருக்கும். கங்பீட்னாவை பற்றி மற்றவங்க கிட்ட ஹீரோ சொல்லும்போது யாருமே அதை பற்றி நம்பி இருந்திருக்க மாட்டாங்க. அதில் ஹீரோவுக்கு அந்த ஒரு சின்ன வயசு பாஸ்ட் ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஒரு லேடியை காமிப்பாங்க. அவங்க ஃபேமிலியோடு போய்கிட்டு இருக்க அந்த பையன் மட்டும் ஒரு மாதிரி சந்தேகத்தில் எல்லா விஷயத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. இவங்களும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தரையை மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தண்ணியில் காரை விட்டுடுறாங்க. தெரியாமல் விட்ட மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க மேலே ஓப்பன் ஆன விஷயம் மூலியமா இவங்க வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பையனை வெளியே வச்சுட்டு இவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப உள்ளார இறங்கி கார் கதவை தட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் அதிகமாக குடிச்சிருக்கிறதுனால அவரால் வெளியே வராத முடியாத மாரியும் இருக்குது. அதில் இவங்களால இவங்க ஹஸ்பண்டை கனெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபியூனரலுமே நடக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் இப்போது இறந்து போன ஹஸ்பண்டோடைய அம்மா இருக்காங்களா, அவங்க இப்போதைக்கு திரும்ப அவங்க பேரை இவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் நடக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டிமா இந்த லேடிக்கே தெரியாமல் அவங்க பையனை தூக்கி இறந்துருக்காங்க, யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல். அதுக்காக தான் இந்த இடத்துல கேஸ் நடக்குது. அது விஷயமா இவங்க பேசின்னு இருக்காங்க. ஆனால் கங்பீட்னா இந்த பக்கம் அந்த பொண்ணை தான் நம்புகிறாங்க. அந்த பாட்டி எல்லாருமே பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி இவ இன்சூரன்ஸ் பண்ணுற தூக்க தான் இப்படி பண்ணியிருக்கா, என்னுடைய பையனை இவன் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கா, அதில் முதல் ஹஸ்பண்டை இவன் முன்னவே கொண்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹஸ்பண்டையும் கொண்டுட்டு அது மூலயமா மொத்த பணத்தை இவன் சுருட்டிக்க ட்ரை பண்ணுறான்னு ஒரு வார்த்தையை சொல்ல, இதை கேட்ட கங்பீட்னாவுக்கும் இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல போய் கேட்கும்போது இவங்க ஒரு கிண்டர் கார்டனில் தான் வேலை செய்வாங்க. இதே இடத்துல தான் இவங்க பையனும் படிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க முதல் ஹஸ்பண்டை பற்றிலாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணவரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா போய் சொல்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் தேவைப்படுது, இந்த பையன் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இதுக்காக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க பையனை சுத்தமாக பிடிக்காது, அவர் அதிக வாட்டி கொடுமை தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி இவங்க எழுதுக்கிட்ட ஒரு மாதிரி நம்பகத்தன்மையாக மொத்த விஷயத்தையுமே சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினியும் இது மொத்தத்தையுமே நம்புற மாதிரி தான் தெரியுது. சரி மொத்தத்தையும் பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோயினியும் இவங்க கிட்ட ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அது மூலயமா நாளைக்கு அந்த பாட்டியை பார்க்க போகலான்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது தான் ஹீரோ அடிக்கடி தொல்லை தந்துன்னு இருப்பார். இதால் ஹீரோயினி கடுப்பாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி எப்படின்னா சீக்கிரம் பார்க்கணுன்னு இருக்காங்க. ஹீரோவுக்கு முன்னாடி போகலான்னு வச்சா ஹீரோ அடிக்கடிக்கு ஹீரோயினியை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுபடி தான் இந்த இடத்துக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருந்திருப்பாரு. கடைசி அந்த பாட்டிக்கிட்ட போய் இவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது இந்த பாட்டி இருக்காங்களே, இவங்களுடைய பையனுடைய ஃபியூனரல் ஹவுஸில் அந்த லேடி வந்து வேற ஒருத்தவங்க கூட ஒன்றா இருக்கிற விஷயத்தை இவங்க பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வேணும்னு நினச்சிருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் செம பசியில் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அவங்க அம்மாவை வீட்டில் இவனை ஒழுங்காக கவனிக்கலன்னு தெரிஞ்சு தான் இவங்க காப்பாற்றிருக்கிற விஷயம் தெரிய வர, இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோயினி அந்த பையனை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வரைஞ்ச சில டிராயிங்கை பார்க்கும்போது அதில் இவங்க அம்மா இந்தமாரி இவங்க அப்பாவை கொல்ற மாரியான ஒரு விஷுவல் அவன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது தான் ஆக்சுவலி இந்த லேடி இருக்காங்களே, இந்த லேடி அவங்க ஹஸ்பண்டோடைய சீட் பெல்ட்டில் க்ளூ ஒட்டி இருந்திருக்காங்க. அது மூலயமா தான் அந்த ஹஸ்பண்டால் வெளியே வர முடியல. கடைசி அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பாவை காப்பாற்றுங்கன்ற மாரி கெஞ்சிருந்திருக்காங்க. ஆனால் மேலே ரூஃப் டாப் ஓப்பனில் இருக்குல்ல, அதை இவங்க அடிச்சு வச்சுருந்துருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க பக்காவாக மர்டருக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிய வர ஹீரோவாக அந்த பையனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஹீரோவும் இதே மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்திருக்காரு. ஹீரோ அப்படியே போகும்போது இந்த சாட்சியெல்லாம் நம்மளால் போலீஸ் கிட்ட தர முடியாது, ஏன்னா சின்ன பசங்களுடைய சாட்சியை போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்கன்னும் போது அப்போனா ஜட்ஜு எடுத்துக்க போகிறாங்க, நான் தான் இங்கே இருக்கேனே, அந்த கேஸை அட்டென்ட் பண்ணுறது நான் தான், நான் அவன் சொல்கிற விஷயத்தை நம்புவேன்றமே சொல்ல, இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிறாரு. இதே தான் ஹீரோவும் சின்ன வயசில் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனால் அந்த சமயத்தில் இவர் யாருமே நம்பி இருந்திருக்க மாட்டாங்க. அதை பற்றி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவருக்கே தெரியாமல் அவருடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வர, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹியரிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹீரோயினி தான் இப்போதைக்கு திருப்பு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஹீரோயினி அந்த பாட்டி மேலே எந்த வித தப்பும் கிடையாதுன்னு அந்த பாட்டியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவங்க அம்மா கூட தான் வளரணுன்ற மாரி வேற ஒரு திருப்பி தர, அதில் இந்த லேடி செம கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரியோட என்னுடைய பேரை வளர்றதா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாரி அந்த லேடியை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த போலீஸ் வந்தாலும் அவங்களே அடிச்சுன்னு இருக்காங்க. இவங்க இந்த லேடி கிட்ட இவங்க பேரனை தரல சுத்தமாக விருப்பம் கிடையாது, அதை டோட்டலாகவே மறுத்துடுறாங்க. அதனால் இவங்க பேரனை இவங்க கூடயே அனுப்பிச்சிடுறாங்க. அவன் ஒரு நாள் கிண்டர் கார்டன் போயிட்டு அப்படியே நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு வயசான லேடி ஹெல்ப் கேட்க, சரின்னு சொல்லிட்டு இவனும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறான். அவங்க தலையில் இருக்கிற பொருளை பக்காவே இறக்கி வைக்கிற ஹெல்ப் தான், சரின்னு சொல்லிட்டு இவனும் ஹெல்ப் பண்ண, இவங்களும் ஒரு ஜூஸை தராங்க. இது வயசானவங்களுக்கு ஹெல்ப் ஆகுன்ற மாரி ஒரு சின்ன ஜூஸை தரேன், சரின்னு சொல்லிட்டு இதை இவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு அவங்க பாட்டிக்கு கால் அமைக்கின்னு இருப்பான். பாட்டி ரொம்ப டயர்டாக இருக்குதுனால அந்த ஜூஸை தர, அதை அவங்க குடிச்சிட்டு மயக்கம் போட்டுறாங்க. மயக்க மருந்து கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த
லேடி இந்த பையனை கிட்னாப் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயினி அப்படியே உங்கள் அசிஸ்டன்ட் மூலியமாக வாய்ஸை மாற்றி உன்னுடைய ஹஸ்பண்டை நீ கொன்னிய அந்த எவிடன்ஸ் எங்ககிட்ட தான் இருக்குன்னு அந்த டீச்சரை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் எங்கே இறந்து போனாரோ அந்த இடத்துக்கு நீ வரணும் டீச்சர்கிட்ட சொல்ல. இந்த சமயம் தான் டீச்சர் அந்த சின்ன பையனை பாத்தப்பில் வச்சு கோட்டு தள்ளுறதா இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த கால் வந்ததுனால இவங்க அவனை அப்படியே விட்டுட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. இவனும் அதான் சரியான சமயம் நான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலீஸ்க்கு கால் பண்ணேன். அந்த இடத்துல ஹீரோ தான் இந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ண வருவார். இப்போ இந்த டீச்சர் போன இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்துல இவங்களும் ஹஸ்பண்டை கொன்ன இடத்துல இருக்கும்போது திடீர்னு தண்ணியில் மது இருக்குது, ஒரு கார் வருது, அதில் ஹீரோயினி வராங்க. அவங்க வேகமாக ஒரு கத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் எல்லாரையும் கொள்கிற அதே கத்தி தான். இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நீ தான் உன்னுடைய ஹஸ்பண்டை கொன்னியான்னு. அவங்க இல்லைன்னு சொல்ல செவுலில் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதே கொஸ்டினை அவங்க ரிப்பீட் பண்ண திரும்பவும் இல்லைன்ற மாரி அவங்க பொய் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட பொய் சொல்லாத, உண்மை சொல்லுன்னும் போது இந்த வாட்டி இவங்க ஒத்துக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் பண்ணது காரணம் அவனோட இன்சூரன்ஸ் பணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை எப்படி கொன்னன்ற மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் கெட்டவனே ஹீரோயினி அதை ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவனுடைய சீட் பெல்ட் இருக்குல்ல, அதில் க்ளூவை போட்டு தான் இவங்க மாட்டி இருந்திருப்பாங்க. அதில் அதேமாரி இந்த இடத்துல நடந்திருக்கு. இவங்களால வெளியும் வர முடியல. மேலே ஹீரோயினி இருப்பாங்க. ரூஃப் டாப்பை இவங்க எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோ அதேமாரி இந்த இடத்துல ஹீரோயினி அகெயின் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப வைப்ட ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை அப்படியே ஹீரோயினி போட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. திடீர்னு கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒரு இடத்துலேருந்து எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினி அந்த சில பழைய கதையை கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பார்ல, அவருமே நீ தானே மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னையானும் போது இவங்க அகெயின் போய் சொல்கிறாங்க, அதை மட்டும் நான் பண்ணலன்னும் போது ஹீரோயினி எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாரி சொல்கிறாங்க. என்கிட்ட நீ போய் சொல்லணும்னு ட்ரை பண்ணாதன்னு சொல்ல இவங்களுமே நடந்த மிச்ச விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு நடந்த மர்டர் இருக்குல்ல, அதுவும் இன்சூரன்ஸ் பணம் போன மர்டரும் அதுக்காக தான் இவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. போன மர்டரில் இவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப வயசானவராக இருந்திருப்பார். அவர் கூட இருக்கவே இவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்காரு. இதனால இன்சூரன்ஸ் பணத்துக்காக இருந்திருப்பாங்க. சில ட்ரக்ஸ் சில மாத்திரைகள்லாம் தந்து அவர் கண்ணு தெரியாமல் ஆக்கியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹைக்கிங் போகலான்னு வேணும்னே கூட்டிக்கிட்டு போயிட்டு அவர் ஒரு மலை உச்சியில் நிற்க வச்சு அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை இவங்க ரிவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த இன்சூரன்ஸ் பணம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. அந்த ஆளை கொன்று இருந்திருப்பாங்களே, அதில் வந்து இன்சூரன்ஸ் பணம் இவங்களுக்கு பத்த கிடையாது. அதால் தான் புதுசாக தான் ரெண்டாவது ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு பையன் இருக்குன்னு தெரிஞ்சு வேணும்னே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல அந்த ஹஸ்பண்டை போட்டு தள்ளிட்டான், நமக்கு பாதி பணம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை போட்டு தள்ளிட்டான், நமக்கு சரியான பணம் கிடச்சிருன்னு யோசிச்சிருக்காங்க. அதால் தான் அந்த அப்பாவை போட்டு தள்ளதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்ச இந்த பையனையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே ஃபாரினில் செட் ஆகலான்ற மாரி பிளான்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஹீரோயினிக்கு தெரிஞ்சு கோவமாக்குறாங்க. ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் இந்த இடத்துல ஹியூமன் ஃபீலிங்ஸோட செட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்க ஒரு நரகத்தில் இருக்கிறவங்க. ஹியூமன் ஃபீலிங்கோட செட் ஆனால் ப்ராப்ளம் தான். இருந்தாலும் அதை விட்டுட்டு இவங்களுடைய முதல் ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவருக்கு நடந்த அதே சீனை இந்த இடத்துல ஹீரோயினி திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மாரி அந்த மலை உச்சிலேருந்து அவங்களுக்கு தள்ளி விட அதுக்கப்புறம் அவங்க பெட்லேருந்து எழுந்திருக்காங்க. அந்த சின்ன பையனை அவங்க தலைக்காணியை வச்சு அழுத்தி சாகடிக்கலான்னு இருந்திருப்பாங்க. அதே மெத்தடு இந்த இடத்துல ஹீரோயினி ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக தான் ஹீரோயினி இவங்களுக்கு வலுக்கட்டாயத்தனமாக கண்ணு தெரியாத மாரியே சில ட்ரிங்க்ஸ்லாம் தந்து அவங்கள மாற்றுறாங்க. இந்தமாரி எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு அவங்கள கடைசியாக கொண்டு அந்த நரகன்ற முத்திரையை அவங்களுடைய தலையில் பதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேட் ஓப்பன் ஆகுது. அந்த கேட் மூலியமாக இவங்க ஸ்ட்ரெயிட்டாக நரகத்துக்கு போயிட்டாங்க. அடுத்ததாக தான் அந்த கிளீனர்ஸ் வராங்க. அவங்க மொத்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏரியாவையும் செமையாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க பாட்டி கூடிய வளர ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி எல்லாமே சந்தோஷமாக போயின்னு இருக்கு. ஹீரோ இதுக்கப்புறம் ஹீரோயினோட விஷயத்தில் இன்ட்ராக்ட் பண்ண வேணான்னு இருக்காரு. அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே மோத மாட்டேன்னு சொல்கிறாராம். ஏன்னா ஹீரோயினி ஒரு டீமனுன்ற விஷயத்த நம்புறாராம். அதெல்லாம் இன்னொரு வாட்டி ஹீரோயினி பக்கமே வர மாட்டேன்ற மாரி அவர் சொல்ல இது ஹீரோயினிக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஹீரோ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நினச்சிருந்துருப்பாங்க. அடிக்கடிக்கு இவங்க ஹீரோவை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் பற்றி அசிஸ்டன்ட்க்கு என்ன சொன்னால் அசிஸ்டன்ட் ஒரு வேளை இது லவ்வாக இருக்குமோன்ற மாரி லைட்டாக டாபிக் எடுக்கிறாரு. ஏன்னா இந்த மாரி ஒருத்தவங்க மேலே லவ் வரும்போது தான் அவங்கள பற்றி அதிகமாக பேசுவோம். நம்ம இதய துடிப்பு வேற அதிகமாக துடிக்கும்னு சொல்ல ஹீரோனி அதேமாரி தான் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க கூடலாம் ஹீரோவை பற்றி தான் அதிகமாக பேசி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வாட்டி அழுது இருந்திருப்பார்ல, அந்த சமயத்தில் கூட இவங்க ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சு இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோனிக்கு ஒரு வேளை அவனை லவ் பண்ணுறமான்னு தோணிடும். ஏன்னா ஒரு டீமன் வந்து ஒரு ஹியூமனை லவ் பண்ணால் அவங்க இறந்துருவாங்க. இருந்தாலும் ஹீரோயினி அது ஜஸ்ட் கியூரியாஸ் தான்ற மாரி அதை அவங்களுக்குள்ளாரே மறைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக தான் இந்தமாரி அந்த பாடி இருக்குல்ல, அது ஹீரோடைய கண்ணில் தெரியணும்னு சொல்லிட்டு வேணும்னே போலீஸ் ஸ்டேஷனாண்ட அந்த டீச்சருடைய பாடியை போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்து போலீஸ் அதிர்ந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு இந்தமாரி கொடுமைக்கார பாய் ஃப்ரெண்டு இருந்தால அவனுடைய கேஸ்லி இதேமாரி தான் நடந்திருக்கும். ரெண்டுத்தையும் பண்ணது ஒரே குள்ளர் தான் இவங்க அசிவமாக்குறாங்க. ஹீரோவுக்கு தான் இதெல்லாம் பண்ணது ஹீரோயினியும் தெரியும். ஆனால் அதை நிரூபிக்க தான் ஆதாரம் இல்லை. அடுத்ததான் ஹீரோயினி வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோ ஒரு வாரன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாரி
மாதிரியே ஒருத்தர் வெளியே வந்ததா சொல்ல, யாருன்னு பார்த்தா அது அசம்பிளி மேன் யாங்கன்றவர் தான். அவர் ஹீரோயினை டின்னர் கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஹீரோயினுமே அவங்களுடைய பாஸ்ட்டை பற்றி இவர் சொல்கிறாருன்றதுக்காக தான் அங்கே போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க பாஸ்ட்டை பற்றி கேட்டால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கு அவங்க பேரண்ட்ஸோட தொடர்பு கிடையாதான், அவங்க பேரண்ட்ஸ் இப்போதைக்கு அர்ஜென்டினாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பிரதர் இருக்காரா, அவர் அர்ஜென்டினாவில் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் நடத்துறதான்ற மாரி சில டீட்டெயிலாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எதுக்கு ஒரு கொரியன் நாள் அர்ஜென்டினாவில் போய் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருந்த அசம்பிளி மேன் இந்தமாரி ஹீரோயினையும் ரொம்பவே திறமையாக இருக்கிறதுனால அவங்களே அரசியலுக்குள்ளார குதிக்க சொல்ல, ஹீரோயினுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதில் ஹீரோயினி அந்த ஆஃபரை மறுத்துடுறாங்க. இருந்தாலும் இவங்க என்னமோ ஒரு பிளானை சைட்டாக போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினி எனக்கு டைம் ஆகுதுன்ற மாரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அந்த சமயத்தில் மேலேருந்து ஒரு ஆள் குறுகுறுன்னு ஹீரோயினியை பார்த்துன்னு இருப்பார். என்னென்னா அசம்பிளி யாங்கோடைய பையன் தான் இவர், 2வது பையன் இவர். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் இன்ட்ராகேஷன் நடக்குது. அதாவது ஹீரோயினி தான் 2 கேஸுமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 கேஸில் இருக்கிறவங்களுமே இறந்து போயிருக்காங்க. ஹீரோக்குமே இதெல்லாம் பண்ணது ஹீரோயினே நல்லா தெரியும். ஏன்னா ஹீரோயினி அந்த இடத்துல சில அடையாளங்களை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அதில் ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அதில் ஹீரோயினி கிட்ட பாயிண்டாக பேசினா, ஹீரோயினி அந்த இடத்துல ஹீரோ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குனால ஹீரோவை பற்றி தான் பேசிக்கின்னு இருப்பாங்க. சம்மந்த கூந்தலே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பலான்னு இருக்கும்போது ஹீரோயினி வேணும்னு ஹீரோடைய காரில் ஏறி உட்காந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி தெரிஞ்சதில்ல, அதெல்லாம் பற்றி சொன்னேன். அந்த இடத்துல ஹீரோ ஷாக் ஆக கிடையாது. இதை பார்த்து இவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஹீரோ தான் இதை பற்றி கேட்கலையன்ற மாரி ஹீரோயினி கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினி அங்கே இருக்கிற டேஷ் கேமை வெடிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய மூஞ்சில் ரியாக்ஷனே இல்லை. ஏன்னா இதுதான் முன்னவே ஹீரோ பார்த்துருந்துருப்பாரு. அதில் எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க இதெல்லாம் அகைன் ஹீரோயினிக்கு ரொம்ப கடுப்பாக. அதான் ஹீரோயினியும் அடுத்த நாள் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பான். ஹீரோயினிக்கு நன்றி சொல்கிற விதமா ஹீரோயினி அந்த டிராயிங்கில் இருக்கிற கிரிட்டிசிசம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி ஹெவனில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சு அந்த பையனுக்கு லெட்டரை அனுப்பணுன்ற மாதிரி சொல்ல, இவருமே ஹெவனில் இருக்கிற ஒரு ஆளை கனெக்ட் பண்ணி அந்த பையனுடைய அம்மா அப்பா கிட்டேருந்து ஹெவன்லேருந்து லெட்டரை ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரி பண்ணிடுறாங்க. அந்த பையனுமே அந்த லெட்டரை படிச்சுட்டு போஸ்ட்மேன் இருக்காருன்னு பார்த்தா அவரை காணோம். ஏன்னா அவர் ஹெவன்லேருந்து வந்தவர் அதே இடத்துக்கே போயிட்டாரு. இந்த பையனுமே கடைசியாக அந்த லெட்டர் அனுப்பிச்சது இவங்க அம்மா அப்பான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப உருகிற மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதில் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்ததாக ஹீரோயினி அவங்க வீட்டில் போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க கதவை தட்ட யாராக இருக்குன்ற மாரி இவங்க ஆரம்பத்தில் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி போய் பார்த்துலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோ வந்து ஹீரோயினி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினியை ஃபாலோ பண்ணுன்ற மாரி ஹீரோ ரொம்ப அழகாக சொல்ல, ஆனால் ஹீரோயினி ஹீரோடைய அழகில் மயங்கிட்டாங்க. அவங்க இதே துடிப்பு திடீர்னு வேகமாக துடிக்க ஹீரோயினிக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அதே இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழுறாங்க. அந்த இடத்துல இது தெரிஞ்ச ஹீரோவும் வேகமாக ஹீரோயினியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக தூக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினிக்கு என்னமோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறாரு. திடீர்னு எதுக்கு ஹீரோயினி மயங்கினாங்கன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினிக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஹீரோயினி மயங்கி விழுந்திருக்காங்களே, கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி திரும்ப யோசிச்சு பாருங்கன்னு டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கடைசியாக என்ன நடந்துச்சு, மேபி கடைசியாக நடந்த இன்சிடென்ட்னால கூட இப்படி நடந்திருக்கலான்னு யோசிக்க ஹீரோயினி ஹீரோவை பார்த்தோன்னே ஹார்ட் பீட் வேகமாக துடிச்சிருக்கும். அதான் ரீசன் தெரிய வருது. ஆனால் எதுக்கு ஹார்ட் பீட் அப்படி வேகமாக துடிச்சதுன்னு ஹீரோயினிக்கு புரியல. அது லவ்ன்ற விஷயத்த ஒன்றும் ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி நான் அவங்களும் அப்படியே வெளியே வரேன். ஹீரோ அப்படியே அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் ஒரு ஓல்டு லேடி அந்த பக்கம் வந்துன்னு இருக்காங்க. அந்த ஓல்டு லேடி வேணும்னே ஹீரோயின்கிட்ட வம்பு பண்ணுற மாரி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ன மாரியான அரக்கிக்கலாம் பூமியில் இடம் கிடையாது, நீ திரும்ப நரகத்துக்கு தான் போக போகிற, உனக்கு இங்கே இருக்க லாக்கியம் இல்லைன்ற மாரி இவங்க திட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கு டஃப் தர மாரி ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்படு, உன்னுடைய ஃபியூனரலில் யார் பூ வைக்கிறது, அந்த இடத்துக்கு வந்து யார் ரொம்ப சந்தோஷப்பட போகிறான்ற மாரி இந்த இடத்துல இவங்களும் அந்த மாரி பேசிக்கிட்டு இருக்க. 2 பேருக்குள்ளே சண்டை போயின்னு இருக்குது. என்ன சண்டைன்னு தான் தெரியல. அந்த இடத்துல இது புரிஞ்ச ஹீரோவும் அப்படியே ஹீரோயினியை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இவங்களும் வீட்டுக்கு போனோடனே நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. அதாவது இவங்க லேடி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ராத்திரி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு போட்டிருக்கேன். சரின்னு ஹீரோயினியும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. யாரோ ஒருத்தவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சவொடனே ஹீரோயினி அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க. ஃபாலோ பண்ணி வந்தது ஹீரோ தான். அவரால் பிடிக்க முடியல. ஹீரோயினி என்ன விஷயன்ற மாரி அந்த லேடி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி நரகத்துலேருந்து வந்த டீமன்ஸ்லாம் இந்தமாரி ஒரு குழு நடத்த போகிறாங்களாம். அதில் நரகத்துலேருந்து காணாமல் போன ஒரு ட்ரெஷரை பற்றி இவங்க பேச போகிறாங்களா. அதாவது அந்த ட்ரெஷர் திருடின்னு போந்து சாத்தான் தான். அதெல்லாம் அந்த ட்ரெஷரை தேடுறதுக்காக இந்தமாரி நரகத்தில் இருக்கிற சில ஆட்களை பூமிக்கு அமைச்சிருந்துருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில் பேசுகிற விஷயமா ஒரு குழு இருந்திருக்கும். சரி நான் அந்த குழுக்கு இவங்க கிளம்புறாங்க.
இவங்கள ஃபாலோ பண்ணி ஹீரோவும் வராரு. ஹீரோ கடைசியாக மிஸ் பண்ணிடுறாரு. அங்கே இங்கேன்னு இவங்க போன பில்டிங்கை தேடி வந்து கடைசியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சா அந்த இடத்துல சில பேர் டெரிஃபிக்கான சில பொருட்களை வச்சுருக்காங்க. எல்லாமே பயன்படுத்துகிற மாரி கொலை பண்ணுற மாரி இருக்க. அதை பார்த்து ஹீரோ பயப்படுறாரு. அந்த சமயத்தில் இந்த குழுவோடைய பிரசிடென்ட் வரது மட்டும் இல்லாமல் நீ எப்படா இங்கே வந்தேன்னு கேட்டால் அவர் ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்ததா சொல்ல இவங்களும் அந்த இடத்துல அவன் என்னுடைய அசிஸ்டன்ட் தான், அவன் இப்போ தான் பிறந்திருக்கான், இவன் நியூ டீமன்னு இவங்க சமாளிச்சின்னு இருக்க, நீ யாருடி எனக்கு எதிராக பேசுறதுன்னு இவர் பேசும்போது தான் அது ஜஸ்டிஸ்டான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் வாயை அடிச்சு போயிடுறாரு. ஏன்னா நரகத்திலே ஜெசிஸ்டாவுக்கு தான் 4வது இடம் இருக்கும். அதால் தான் இவர் வாயை அடிச்சு போயிட்டாரு. இவரெலாம் ஜெசிஸ்டாவுக்கு கீழே தான். அதால் இந்த இடத்துல ஜெசிஸ்டாவும் அவரை மறுத்திட்டு அப்படியே ஹீரோ கிட்டே போய் இங்கெல்லாம் டீமன்ஸ் இருக்காங்க, என் கூட தனியாக வாடுற மாரி அந்த இடத்துல கூட்டிக்கிட்டு போக அந்த சமையல் தான் ஒரு காட்சியை பார்க்குறாரு. எல்லா டீமன்ஸுமே குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எதுக்கு இவங்க குக் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன டவுட் ஹீரோவுக்கு வருது. அதாவது இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு இந்த இடத்துக்கு வந்து ஹியூமன்ஸ்க்குலாம் சந்தேகம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரியும் அந்த ஹீரோ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல சரின்னு ஹீரோவையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதாவது சில வயசானவங்களுக்கு ஃபுட்ஸ் தருவாங்க. அதுபடியே அவங்க வேலை பார்க்கும்போது அந்த இடத்துல திடீர்னு அந்த பிரசிடென்ட்டோடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அதை ஹீரோ பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் ஹீரோ பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை நீ ஜெசிஸ்டா கிட்ட சொல்லிட்டுனா நீ ஹியூமன்ன்ற விஷயத்த நான் மற்ற டீமன்ஸ் கிட்ட சொல்லி உன்னை கொன்றுவேன், அதால் நான் அழுத விஷயத்த சொல்லாதன்னும் போது ஹீரோவை எதுக்குன்னு கேட்டால் அந்த இடத்துல ஜெசிஸ்டா இவரை கொன்றுவாங்கன்னு தெரிய வருது. ஏன்னா பொதுவாக டீமன்ஸ்னாலே இறக்க குணம் இருக்கக்கூடாது, ஆனால் இவருக்கு அந்த ஒரு குணம் வந்துடுச்சு. அதாவது தான் இவர் சொல்கிறாரு. ஹீரோமே இதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல லைட்டாக ஹீரோயின் கிட்ட இவர் கடலை போடுற மாரி பேச அதை கேட்டவொடனே திரும்ப ஹீரோயினுடைய அந்த ஹார்ட் பீட்டுன்றது ரைஸ் ஆக செய்யுது. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. திரும்ப இதய துடிப்பு அதிகமானவொடனே இவங்க ஹீரோ விட்டு தள்ளி போகணும்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் விட்டு வேகமாக போயிடுறாங்க. அடுத்ததான் ஹீரோ இவருடைய போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்த மொத்த விஷயத்தையுமே இவருடைய ஆட்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது இவர் பார்த்தார்ல அந்த சில விஷயங்களை இவருடைய க்ரூமேட்ஸோட சொன்னான். அங்கே இருக்கிற யாருமே இதை நம்புற மாரியே தெரியல, இதை பொய்ன்னு நினைக்கிறாங்க. இதே சமயம் தான் ஹீரோடைய டீமுக்கு ஒரு கேஸ் வர ஆரம்பிக்குது. அது என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி அதுக்கு அடுத்த 2 குழந்தைங்க இறந்து போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் கையில் ரத்த கலரியோடு கெஞ்சுற மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்ற மாரி ஒரு மாதிரி பயத்தில் பேச திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சிரிச்சுக்கிட்டே இந்த கொலையை நான் தான் பண்ணன்ற மாரி அவர் கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் எதுக்கு இப்படி பேசினாரு, இப்படி எதுக்கு மாற்றி பேசுகிறாருன்னு புரியாமல் அவரை வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்ததில் இவர் தான் கொலைக்காரன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதால் இவர் மொத்தமாகவே எக்ஸாமின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக தான் இந்தமாரி இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருக்கார். இவர் தான் இன்ட்ராகேஷன் பண்ண போகிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. டோட்டல் 3 பர்சனாலிட்டி இருக்குது. முதல் பர்சனாலிட்டி அந்த ஹஸ்பண்டோடைய பர்சனாலிட்டி, செகண்ட் பர்சனாலிட்டி அந்த கொலைக்காரனுடைய பர்சனாலிட்டி. அவன் தான் கொஞ்சம் திமிராக பேசுகிறான். அசிங்கமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை அவன் தான் பண்ணான்ற மாரி அவனை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதான் 2வது பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அதாவது இவன் எதுக்கு கொண்டானா இந்தமாரி அந்த ஒய்ஃப் அடிக்கடிக்கு சம்பாதின்ற மாரி அவனை வேலைக்காரனாட்ட ட்ரீட் பண்ண, அதனால தான் இவன் கொண்டான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த ஆளோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். அதாவது அந்த ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி தான் இவன் நடிக்க. 3வது பர்சனாலிட்டி ஒரு 5 வயசு பையனுடைய பர்சனாலிட்டி இருக்குது. இவன் மொத்த கொலையுமே பார்த்ததா அந்த இடத்துல சாட்சி கொடுத்துன்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல 2வது பர்சனாலிட்டி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய கொல்யூஷன் நடக்குது. அவர் மயக்கம் போட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் இவர் எக்ஸாமின் எடுத்து பார்த்ததில் இவருக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதை பற்றி இங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனாவே நமக்கு ஹீரோயினை காமிச்சா அவங்களுக்கு இந்த கேஸை பற்றி தெரிய வந்திருக்கும். அதாவது இந்த ஹஸ்பண்ட் அவருடைய பொண்டாட்டி 2 குழந்தைங்களை கொண்டு இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர இதை பற்றி அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்க சொல்லும்போது அசிஸ்டன்ட்டுமே அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்கிறாரு. அவருக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதாவும் அவர் பண்ண சில விஷயங்களை பற்றி இந்த இடத்துல சொல்ல இதை இவங்களுமே கேட்டு வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கண்ணாடியில் அவருடைய பேரை போட்டு பார்த்தா அவரை பார்க்க விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அந்த ஒய்ஃபோடைய அம்மா தான் வந்திருக்காங்க. இந்த கொலையை நீ தானே பண்ணல, இதை ஒத்துக்கோன்ற மாரி அந்த அம்மா கேட்டுக்கின்னு இருக்கேன். அந்த இடத்துல இவருமே அவங்கள அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே உன்னுடைய பொண்ணால் தான் வந்துச்சு, உன்னுடைய பொண்ணை நான் தான் கொன்னன்ற மாரி அந்த இடத்துல பயங்கரமாக இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு எதுவுமே புரியல. அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லா போலீஸையும் இவர் உள்ளார கூட்டின்னு போயிடுறாங்க.
ஹீரோவுக்கு மட்டும் இந்த மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் பொய்யா இருக்குமோன்னு தோணுது. அதில் இப்போதைக்கு 3 பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதில் 2 பர்சனாலிட்டியோடைய பேரை தப்பாக இவர் மென்ஷன் பண்ணுறாரு அந்த ஹஸ்பண்டுன்ற பர்சனாலிட்டி கிட்ட. ஆனால் அந்த பேரை அந்த ஹஸ்பண்ட் ஆள் கரெக்டாக சொல்லிடுறாரு. அந்த ஆளுக்கு இத்தனைக்கும் அவருக்குள்ள 2 பர்சனாலிட்டி இருக்கிற விஷயம் தெரியாது. இது மூலியமாக ஹீரோவுக்கு இந்த மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் பொய்ன்ற விஷயம் தெரியுது. இதே சமயம் தான் ஹீரோயின் இந்த கேஸை அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் மேலே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் அவங்க இந்த கேஸை அட்டன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதில் காங்கிரஸ்மேன் யாங்க்கு கால் பண்ணி இந்த கேஸ் அட்டன் பண்ணணும்னு கேட்க அவருமே ஒத்துக்கிறாரு. அந்த இடத்துல இவருடைய பையன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் எதுக்கு அவளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, ஹீரோயின் கிட்ட அதிக திறமை இருக்கிறத சொல்கிறாரு. ஹீரோயினே நமக்கு தேவைப்படுவான்ற மாரி இவர் என்னமோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. இது வரைக்கும் என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. இதேமாரி அடுத்த நாள் கேஸ் ஹியரிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி அவருடைய ஒய்ஃப் அதுக்கு அடுத்ததா 2 குழந்தைய கொன்று இருக்காரு, அதுக்கேற்ற தண்டனையை நீங்கள் அவருக்கு தரணுன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல ஹீரோனி அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு கிட்ட வாதாடக்கூடிய அந்த ஆளை பேச சொல்ல அவருமே இவருக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, இவரை நீங்கள் ஒழுங்காக எக்ஸாமின் பண்ணி கரெக்டான விதத்தில் இந்தமாரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், இவரை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, அது ஒன்றும் முத்திடுன்ற மாரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க அவர் இன்னும் சில டீட்டெயில்ஸ் பேச வராரு. இருந்தாலும் ஹீரோயினி சில கேள்விகளை பாயிண்டாக கேட்கறதுனால இதுக்கப்புறம் எதுவும் வேலைக்காகாதுன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவருமே மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் வந்த மாரியே அந்த இடத்துல அந்த லாயரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறார். அந்த இடத்துல இருந்தவங்களும் அவரை கூட்டிகிட்டு போயிடறாங்க. அடுத்ததாக ஹீரோயினும் இந்த கேஸோடைய நெக்ஸ்ட் ஹியரிங்கை அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நடந்து வராங்க. இவங்க இன்னைக்கு நைட்டு அந்த ஆளை கொல்லலான்னு இருக்காங்க. அவர் எப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருப்பாங்க. அதில் கொல்லலான்னு இருக்கும்போது அசிஸ்டண்ட் எச்சரிக்கை பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறேன்னா, முன்னவே ஹீரோவை இவங்க குத்தி கொண்டு இருந்திருப்பாங்களே, அதில் இவங்க இந்தமாரி 10 பேரை கொல்ல வேண்டியது 20 பேராக மாறி இருக்கும். அதை சொல்லி நான் எச்சரிக்கை பண்ணால் ஹீரோயினி அவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் இருக்காது, அது வெறி பொய்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அவனை கொல்லலான்னு கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அடியில் காலை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோயினிக்கு எப்படி இவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஹீரோயினி ஒரு வாட்டி இவங்கிட்ட போய் பேச போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசாமல் அந்த கில்லர் கிட்ட பேசணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அவன் கில்லராக மாறி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த 5 வயசு பையன்கிட்ட பேசணும்னு ஹீரோயினி சொல்லி இருந்திருப்பாங்க. அவனுமே அந்த 5 வயசு பையனா மாறி பேசியிருந்திருப்பான். இதை வச்சு ஹீரோயினி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஏன்னா அந்த மாதிரி இவனுடைய பர்சனாலிட்டிஸை இவன் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிறான். அதை வச்சு தான் ஹீரோயினி இவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவனை கொல்லலான்னு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ காலை பிடிச்சிருந்துருப்பாரு. ஆனால் ஹீரோயினுடைய ஃபேஸை பார்த்துருந்துருக்க மாட்டார். அந்த இடத்துல ஹீரோயினும் கீழே இருக்கிறது ஹீரோயின் பார்த்ததுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே வேகமாக இவங்கள ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இவங்க அதுக்குள்ளார ஓடின மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த இடத்துல சில லைட்ஸ்லாம் ஆஃப் ஆக செய்ய அதுக்கு நடுவில் இவர் ஹீரோயினியை மிஸ் பண்ணிட்டாரு. வேற ஒரு டாக்டருடைய கையை பிடிச்சி தான் எடுக்கிறாரு. ஹீரோயினுமே கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல தான் ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயத்தை பற்றி இவர் பேசினா ஹீரோயினி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க அந்த இடத்துல இல்லாத மாரி அந்த இடத்துல ஹீரோ கிட்ட காமிச்சிக்கிறாங்க. சரி, இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட் டே ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல ஹீரோயினுமே அவர்கிட்ட பண்ண சில குற்றங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவருமே எதுவுமே தெரியாத மாரி ஒன்றுமே மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறாரு. ஹீரோயினுமே இந்த மாதிரி எந்தவித தப்புமே செய்யலை, இவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லிட்டு கேஸை முடிக்கலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அவனுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினும் நீங்கள் ஆதாரத்தை முன்னவே சப்மிட் பண்ணியிருக்கணும், லேட்டாக சப்மிட் பண்ண இங்கே அலோவ் பண்ண மாட்டோன்னு சொல்ல திடீர்னு ஹீரோ அந்த ஆடியோவை போட்டு விட்டுறாரு. அதாவது இவருடைய ஃபோனில் இருந்து தான் அந்த ஆடியோ லீக் ஆகிருக்கும். இவருடைய ஃபோனை அடிக்கடிக்கு உடஞ்சிருக்கிறதுனால ஹீரோ இவருடைய ஃபோனை பற்றி செக் பண்ணியிருப்பார். அந்த ஃபோனில் இந்த ஒரு விஷயம் சேவ் ஆகிருந்திருக்கும். அதில் அதை எடுத்து கேட்கும்போது தான் அந்த இடத்துல இந்த ஆள் தான் இவருடைய குழந்தைங்களை கொன்னதும் இவருடைய ஒய்ஃபை கொன்ன விஷயமும் உறுதியாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி இவங்க குழந்தை இருக்காங்களே அவங்கள துடிக்க கொன்று இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபுமே அதை பார்த்துட்டு அதை தடுக்க வந்து இருந்திருக்காங்க. அதில் இவர் ஒய்ஃபுமே கொன்று இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பையனை தான் கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. பையன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் அப்பா கொடுமை பண்ணுறதா சொல்லியிருக்கான். அதில் பையனை கொண்டுட்டு நெக்ஸ்ட்டாக தான் அங்கே வந்த ஒய்ஃபையும் கொல்ல. அதுக்கப்புறம் இந்த சில விஷயங்கள் ஹெட்ஃபோன் போட்டிருக்க அந்த பொண்ணு கேட்டு அவங்களுமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே கொன்று இருந்திருக்கான். இந்த சில விஷயங்கள்லாம் தெரிய வர இதை அந்த ஹீரோயிங்கில் இருக்கிற எல்லா ஆட்களும் ரொம்ப க்ரூவலாக இருக்குன்ற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினியும் வேறு வழி கிடையாதுன்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்க அப்படியே கேஸை திருப்பி போடலான்ற மாரி கொஞ்சோண்டு டைம் கேட்குறாங்க. அந்த டைமுக்குள்ளார எதனாச்சும் பிளான் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதில் ஹீரோ கிட்ட மட்டும் தோற்று போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அந்த சீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல்
இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு உங்கள் ஒய்ஃபை சித்திரவதை பண்ணியிருக்கீங்க. அது சில சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த சில விஷயங்களை நானுமே செக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இல்லைனாலோ என்னமோ ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்களா உங்கள் ஒய்ஃப் குழந்தைங்களை கொன்னீங்கன்ற மாரி இவங்க ஒவ்வொரு அவர்கிட்ட அதே கொஸ்டின்னு திரும்ப திரும்ப கேட்க, அவர் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன செய்யறதுன்னு அப்படியே அவருடைய மல்டி பர்சனாலிட்டியை மாற்றிக்கிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் திரும்ப சீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் குற்றமற்றவன்ற மாரி திருப்பி அழிச்சிடுறாங்க. அதாவது இவருக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு வகையில் இருக்கிற விஷயத்த இவங்க கன்ஃபார்ம் பண்ண மாரியும், அதுக்கடுத்ததாக இவருக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்களை சொல்லி இவர் ஹாஸ்பிட்டலில் 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற மாரி இவருக்கு இந்த மாரி அறிப்பு தந்துடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே எதிர்க்க செய்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினி தந்தது தான், ஜட்ஜு தந்துட்டாங்களே, இதுக்கு மாற்று எதுவும் கிடையாது, அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு எல்லோரும் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு தான் ரொம்ப கடுப்பாகுது. அந்த இடத்துல அந்த ஒய்ஃபோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பொண்ணுடைய சாவுக்கு நீதி தேவையா என்ன சொல்கிறீங்கன்ற மாரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினியும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது, நான் வரேன்ற மாரி அப்படியே போயிடுறாங்க. அந்த இடத்துல இவங்க போனவொடனே என்னமோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது கில்ட்டுன்ற விஷயத்தை இவங்களால் புரிஞ்சிக்க முடியல. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. திடீர்னு என்னமோ ஒரு விஷயம் ஆகுற மாரி இருக்கேன். ஆனால் அதை ஹீரோயினியால் புரிஞ்சிக்க முடியல. இருந்தாலும் இந்த ஷாட்டை கட் பண்ணிவிட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிற ஷாட்டை காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்து அந்த பஸ்ஸை இதுக்குள்ளார இருந்த அந்த கொலைக்கார ஹஸ்பண்டை தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. தடுக்க வந்த ஹீரோ பயங்கரமாக ஆயிடுச்சு. அதே இடத்துல படுத்தி அதே இடத்துல போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயினியும் ஹீரோவுக்காக காத்துக்கின்னு இருக்காங்க. ஹீரோமே அந்த இடத்துல அடிபட்டு வராரு. ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னாச்சுன்னு இவங்க விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஹீரோமே இதெல்லாம் பண்ணது நீ தானே, நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்க, எனக்கு நல்லா தெரியுன்ற மாரி இவர் பேசினா அந்த இடத்துல ஹீரோயினி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாரி திரும்ப அதேமாரி தான் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளார போக அதை பார்த்த ஹீரோவும் நீங்கள் இன்றைக்கி வெளியே வரக்கூடாது, நான் இங்கே தான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு இவர் அதே இடத்துல உட்காந்துறாரு. ஹீரோயினி காத்துக்கிட்டு இருக்கிறான்ற மாரி அப்படியே போயிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கண்ணா சந்தவொடனே இவங்க எப்படியோ ஜன்னல் வழியாக தப்பிச்சிடுறாங்க. அது தெரியாத ஹீரோவும் ஹீரோயினி உள்ளார இருக்காங்களான்னு குரல் கொடுத்தா அந்த இடத்துல அசிஸ்டன்ட் தான் பேசுகிறாரு. ஹீரோயினி இப்போ எங்கே போயிருக்காங்க, அந்த கொலைக்காரனை ஒரு இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. அந்த கொலைக்காரனுக்கு தண்டனை தரலான்னு இருக்காங்க. அதில் இவங்க ஆக்ஸ் எடுத்து கொலைக்காரனை அடிக்கலான்னு போனால் அவர் திடீர்னு ஒரு ரூம்குள்ளார போயிடுறாரு. அதை பார்க்க ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆட்டம் இருக்குது. அந்த இடத்துல ஹீரோயினி பெண்ணை வச்சு இவரை குத்திடுறாங்க. அந்த இடத்துல ஒரு வழியில் திரும்ப ஹீரோயினிக்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு வராரு. அப்படியே வெளியே வந்தால் இவர்கிட்ட திரும்ப அந்த காயங்கள் இல்லை, அதாவது பெண்ணால் குத்தந்து. சரின்னு அந்த இடத்துல திரும்ப ஹீரோயின் இருக்கிறத பார்த்து இவர் வேகமாக ஒரு இடத்துக்கு போனால் அது லிஃப்டாக இருக்குது. அந்த இடத்துல இவர் எப்படி இவருடைய ஒய்ஃபை அடிச்சிருந்திருப்பாரோ அதேமாதிரி ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே ஹீரோயின்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததான் இவருடைய பையன், அதுக்கு அடுத்ததா பொண்ணு ஒய்ஃப், இவங்க 3 பேருமே இவர் கொண்டு இருந்திருப்பார்ல. அந்த சீனுக்கு ஹீரோயினி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ஒரு பயங்கரமாக சித்திரவதை பண்ணுறாங்க அங்கேயுமே. அதுக்கப்புறம் ஹீரோயினி கத்தி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இவருடைய குழந்தைங்கள் ஒய்ஃப் அதுக்கு எடுத்ததா எல்லாருமே சேர்த்து 23 வாட்டி இவர் குத்தி இருக்காரா. அதை திரும்ப இவருடைய நெஞ்சில் இறக்குறாங்க. கொடூரமான சாவை அவர்கிட்ட தரது மட்டும் இல்லாமல் இப்போ நீ நரகத்துக்கு போகலான்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ வாட்டி குத்தி இவர் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவரை நரகத்துக்கு அனுப்புறதா சொல்கிறாங்க. கடைசியாக அந்த சீலுமே இவருடைய நெத்தியில் வச்சு அந்த இடத்துல நரகத்துக்கான கதவுமே ஓப்பன் ஆக செய்யுது. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார இவருடைய சோல் போக அடுத்த நாள் ஹீரோயினி வீட்டிலேருந்து கேஷுவலாக வராங்க. ராத்திரி முழுக்க எனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோக்கிட்ட கேஷுவலாக பேச அதே சமயத்தில் தான் ஹீரோவுக்கு கால் வரும். சரி, நான் அதை ஹீரோ எடுத்து பேசினா திடீர்னு டெட் பாடி கிடச்சிருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும். அதாவது அந்த கொலைக்காரனுடைய டெட் பாடி தான் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே கிடச்சிருக்கு. இதை பற்றி ஒரு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டீமன்ஸுடைய பிரசிடென்ட் இருக்கார்ல அவரை பற்றி செக் பண்ணலான்னு இவர் போகும்போது அந்த பிரசிடென்ட் இறந்து போயிருக்கிற விஷயம் தெரிய வருது. எப்படி இறந்து போயிருந்திருப்பார்னா இந்த மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருந்துருக்காருல. இந்த விஷயம் அந்த லேடி அசிஸ்டண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோயினி கூடவே சுற்றி இருந்திருப்பாங்களே. அது மட்டும் இல்லாமல் இவர் பூமியிலே இன்னொரு பொண்ணை டேட் பண்ணியிருக்காரு 2 வருஷமாக. இந்த விஷயத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுட்டீங்க, உங்களுக்குள்ளார ஹியூமன் ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, அதால் நான் உங்களை கொல்றேன்ற மாரி அந்த லேடி அசிஸ்டண்ட் தான் அந்த டீமன்ஸ் பிரசிடெண்ட்டை கொண்டு இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆனால் இந்த விஷயத்த ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. இதை பண்ணது ஹீரோயினி தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசினா அந்த இடத்துல ஹீரோயினி இது எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி சீன்லேயே ஹீரோயினி இந்த மாதிரி அந்த ஃபேமிலியை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அதாவது இவங்களுடைய பொண்ணு அதுக்கு அடுத்து தான் அந்த பொண்ணுடைய பசங்க தான் இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியை பார்க்க போகும்போது அந்த அம்மா அழுகிற விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும். ஹீரோயினி வெளியே தான் காத்து இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த ஹீரோயினி வெளியே இருந்து ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸ் எமோஷன் ஒரு டீமன் குள்ளார வருது, அதுவும் நரக
உலகத்திலேயே ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஜெசிஸ்டான ஒரு டீமன் கிட்ட வருது. எப்படி இருக்குன்னு யோசிங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த பிரசிடெண்ட்டை பற்றி கேட்டிருந்திருப்பாரு. ஹீரோயினி எந்த வித பதிலும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டாவது இவங்க இந்தமாரி அந்த காங்கிரஸ்மேன் யாங்கோடைய பையன் டேஷிக்கை பார்க்க போகிறாங்க. அந்த டேஷிக்குமே அவங்கக்கிட்ட எதுக்கு நீ இவ்வளோ வருஷம் கழிச்சு என்னுடைய அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதுக்கு எதனாச்சும் காரணம் இருக்கான்ற மாரி இவரு இந்தமாரி ஹீரோயின் கிட்ட போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினி உஷாராக இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க எந்த வித பதிலுமே காங்கிரஸ்மேன் யாங்கோடைய பையனுக்கு தர மாரியே தெரியல. இதுக்கு பேர்லவே அசிஸ்டண்ட்டையும் ஹீரோயினுடைய ஹவுஸ் ஓனரையும் காமிச்சிருந்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி கடவுளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இவங்க கிட்ட பேசிட்டு தான் ஒரு பொண்ணு இந்த சைடாக நடந்து போயின்னு இருந்திருப்பாங்க. இவங்களுமே ஹீரோயினுடைய நெய்பர்ஹுட்டை சேர்ந்தவங்க தான். இவங்க நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் இவங்களை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களை கத்தியால் குத்த வராரு. திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு யாருன்னு அந்த கில்லருமே பின்னாடி திரும்பி பார்த்தா ஹவுஸ் ஓனர், அதுக்கு அடுத்ததாக ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வராங்க. அசிஸ்டண்ட்டும் டார்ச் ஆன் பண்ண அந்த கில்லருமே வீடியோ எடுக்கிறாங்கன்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிற நெய்பரும் வேகமாக போலீஸை பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கில்லருடைய முகத்தை பார்க்கலையா, அவருடைய ஸ்பாட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு அதை பற்றிலாம் இவங்க இன்ஃபர்மேஷன் தராங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாடை வரைஞ்சி பார்த்தா அது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மா அப்பாவை யார் கொண்டாங்களோ அவங்களது மாரியே அந்த ஸ்வாடை இருக்குது. அதுக்கான சில தடைங்கள்லாம் தெரிய அதில் சீஃப்மே அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலைக்காரனை இது பண்ணியிருக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு பேரலாகவே ஹீரோயின் வந்து இருக்கும்போது அசிஸ்டண்ட் ஒரு சின்ன தேரி சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி ஹெல்லுலேருந்து சேத்தான்னு ஒரு ஆள் ஒரு முக்கியமான பொருளை திருடிக்கிட்டு வந்திருந்திருப்பாரு. அந்த சேத்தான் மேபி இவங்க கூட இருக்கிற லேடி அசிஸ்டண்ட்டாக இருக்கலான்ற மாரி ஒரு சின்ன தேரியை இந்த பக்கம் அசிஸ்டன்ட் சொல்ல அதில் ஹீரோயினுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் எவன்டா நம்புவான்ற மாரி ஹீரோயினும் அதை பெருசாக கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க போகிற சைடில் தான் ஒரு பொண்ணை போட்டு எல்லா பொண்ணுங்களும் புள்ளி பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினியும் எதுக்குடா இப்படி பண்ணுறீங்கன்ற மாரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாதீங்கன்ற மாரி அங்கே இருக்கிற மொத்த பொண்ணுமே அடிச்சுக்கிட்டு இருக்க இதான் அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அதில் ஹீரோயினி அந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் கூட பேசின்னு இருக்கும்போது தான் இது சீஃபோடைய பொண்ணுன்னு தெரிய வருது. அந்த இடத்துல அவங்க அம்மாவுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பெருசாக இதுக்குள்ள ஹீரோயினிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால அப்படியே போயிடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோவுக்கு புரியாத விஷயம், ஹீரோயினி எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்க எப்படிப்பட்டவங்கன்ற மாரி ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த மாரி இவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாட்டியை போய் அணுகிறாங்க. இவங்களுமே ஹீரோயினி இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. சரின்னு ஹீரோவுமே அந்த பாட்டிக்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கேட்டால் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கோம், நீயும் ஹீரோயினியும் ஒன்றாவே இருக்கக்கூடாது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரில் யாருனாச்சும் ஒருத்தவங்க இறந்துருவாங்கன்ற மாரி என்னமோ ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோடைய அம்மா அப்பாவை பார்த்துருக்காங்களா, அவங்க தான் அந்த மாரி பூமிக்கு இவங்களை அமுச்சு வச்சு தான், அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்ததா சொல்ல. ஆனால் இதில் பெருசாக ஹீரோவுக்கு நம்பிக்கை கிடையாது. சில சந்தேகங்களோட அந்த இடத்த விட்டு ஹீரோ போக அடுத்த செகண்டே இந்த பாட்டி கண்ணாடியை பார்த்தா அதில் இவங்க முகம் ரொம்ப எங்காக இருக்குது. இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி மிஸ்ட்ரியஸாக போயின்னு இருக்க. அடுத்த நாள் எல்லாருமே இந்தமாரி அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்காங்களே அவங்களாம் கேம்பிங்க்கு போவாங்க. அதே இடத்துல ஹீரோ இருக்கிறதுனால அவருமே கேம்பிங்க்கு வந்துருந்துருப்பார். அந்த இடத்துல ஹீரோயினிக்கிட்ட கொஞ்சம் நெருங்கணும்னு சொல்லிட்டு அவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு நடந்த அந்த சில விஷயங்களாம் ஹீரோயினிக்கிட்ட ஷேர் பண்ண அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ ஒன்றும் உன்னுடைய பேரண்ட்ஸை கொல்லலை, அதை நினச்சி நீ குற்ற உணர்ச்சி படாத, அது எனக்கு நல்லாவே தெரியும், இது வரைக்கும் யாரையும் கொன்னதே கிடையாதுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல அதை கேட்டு ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரின்னு அடுத்ததான் இவங்க நைட்டு உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஓவராக குடிச்சிருவார். சரின்னு அவர் ஹீரோயினியோடைய அழகை பற்றி புகழ்ந்துன்னு இருப்பார். முதல் வாட்டி ஹீரோயினியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது, அதுக்கப்புறம் ஹீரோயினியோடைய அழகில் மயங்குந்து அதெல்லாம் பற்றி சொல்ல ஹீரோயினியும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவர் வீட்டில் ஒப்படைச்சிருவாங்க. அந்த சமயத்தில் இவருமே ஒரு மாதிரி பணாத்தின்னு இருப்பார். கிட்டத்தட்ட ஹீரோயின் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுமே அவன் குளிரில் தூங்க தேவையில்லன்ற மாரி அப்படியே பெட்ஜெட் எடுக்கலான்னு அங்கே இருக்கிற கபோர்டை திறந்தா அந்த சமயத்தில் இவங்க குடிச்சு போட்டால் அந்த ட்ரிங்க் விழும். அதாவது கோலாவை குடிச்சிட்டு இவங்க க்ரைம் சீனில் போட்டிருந்திருப்பாங்க. அதை ஹீரோ எடுத்து வச்சிருக்க விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேணும்னே இவங்களை ஸ்பை பண்ணதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு ரொம்ப கடுப்பாகிறாங்க. அதில் இவங்க அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்னா அந்த கோலா கேனை அசிஸ்டன்ட் தான் தூக்கி போட்டிருக்க வேண்டியது, அவர் வேணும்னே தப்பான இடத்துல போட்டு அதை ஹீரோ எடுத்து தான் இவ்வளோ பெரிய நிலைமை வரைக்குமே வந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து ஹீரோயினுமே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் லேடி அசிஸ்டன்ட்டுமே அவர் அடிக்கிற மாரி வர ஹீரோயினையும் தடுத்துடுறாங்க. ஹீரோ தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதா சொல்ல லேடி அசிஸ்டன்ட் ஹீரோவுக்கு ஒரு வழி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹீரோ உண்டு இல்லாமல் ஆக்கிறதா சொல்ல ஹீரோயினி ஹீரோ மேலே கொஞ்சம் கர்சனை காட்டுற மாரி தெரியுது. அதில் ஹீரோவை எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல இதை கேட்டு லேடி அசிஸ்டண்ட்டும் அவங்க கொஞ்சம் கனிவான மாரி தெரியுது. இது வரைக்கும் அவங்க எப்போனாச்சும் கண்ணீர் விட்டாங்களா, அவங்களுக்குள்ளார ஹியூமன் எமோஷனை நீ பார்த்தா என்கிட்ட வந்து சொல்லுன்னு போது அசிஸ்டன்ட்மே எதுக்குன்னு கேட்டால் இவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸை ஒரு டீமன் காமிச்சிடுச்சுன்னா அந்த டீமன் யூஸ்லெஸ் ஆகிடுன்ற மாரி அவங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வான்னு கூடிய ஒரு ஆளுடைய
ஃபேமிலியை காமிப்பாங்க. அந்த இடத்துல அம்மா பொண்ணு இவங்க 2 பேருமே வந்து வானன்ற ஆள் காணாமல் போன விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கின்னு இருப்பாங்க. அவர் ராத்திரியிலேருந்தே காணோம்னு சொன்னால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் தாங்க, அப்போ தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுப்போன்ற மாரி அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வானன்ற ஆளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இந்த வானன்ற ஆள் ஒரு ஃபுட் கம்பெனியில் வேலை செய்வார்னு நினைக்கிறேன். சரியான ஊதியம் சரியான மதிப்பு கிடைக்கலன்னும் போது இவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அந்த கம்பெனியுடைய பிரசிடெண்ட்டாக தான் சோய்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் பார்க்க நல்ல மனுஷனாட்டம் வெளியே தெரியும், ஆனால் உள்ளார ஒரு கேடுகெட்ட ஆளாக இருக்கார். தெருவில் இருக்கிற நாய்க்கு இந்தமாரி சாப்பாடு கொடுத்து அதை வழிநடத்துகிற மாரி தெரிஞ்சாலும் அவருடைய வீட்டுக்கு போனதா ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த நாயை ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காரு, ஒரு பொம்மையாக மாற்றி. இந்தமாரி ஒரு கேடு கெட்டவன் தான். அது வகையில் ஸ்ட்ரைக்கில் மற்றவங்க ஈடுபடுறாங்களே, அந்த ஸ்ட்ரைக்கை தலைமை நடத்தக்கூடிய ஒரு ஆள் இருப்பார் வான்னு சொல்லிட்டு. அந்த ஆள் இந்தமாரி இவருடைய வீட்டுக்கு கூட்டு சில பணத்தை அமுச்சு வைப்பார் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் வானன்றவர் அந்த பணத்தை ஏற்றுக்க கிடையாது. அதை ஏற்றுக்காமலே வெளியே போக இது ஒரு மாதிரி சோய்க்கு ஈகோ டச் ஆகிடுது. அதில் அந்த வானன்ற ஆளை கிட்னாப் பண்ணி ராத்திரி முழுக்க அடிச்சு கோல்ஃப் கோர்ஸ்லேயும் போடுறாங்க. அவர் கடைசி வரைக்குமே என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனால் சோய்க்கு மனசே வரல. அதெல்லாம் சோய் அவர் பயங்கரமாக எப்படியே ஒரு தட்டு தடு மாதிரி வெளியே நடந்து வருவார். திடீர்னு கீழே விழுந்துருவார் அந்த வலிகளோட. அந்த சமயத்தில் இவருடைய உடம்புல இருந்தால் அந்த ரெக்கார்டர் கீழே விழுந்துடும். பின்னாடி வந்து ஒரு கார் இடிக்கிற மாரி தெரியும். இதோட அந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை காமிக்கிறாங்க. ஹீரோயினி பண்ணுற வேலைகள்லாம் சில பேர் க்ளீன் பண்ணுவாங்களே, டெவில் மெக்கானிக்ஸ், அவங்க இந்தமாரி நடந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. இவங்களுக்கு முன்னவே வானோடைய ஃபேமிலி தெரியறதுனால ஒரு சின்ன கரிசனத்தோட ஹீரோயினி கிட்ட போய் வானோடைய ஃபேமிலியை சொல்லி அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் மென்ஷன் பண்ண ஹீரோயினுமே இந்த கேஸை அட்டென்ட் பண்ணுறதா இருக்காங்க. சரி, நீ உங்களுமே வான் உயிரோடு இருக்காரான்னு கண்ணாடியில் அவருடைய பேரை போட்டால் அந்த இடத்துல வான் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. இப்போதைக்கு வான் உயிரோடு இல்லை. முக்கியமான விஷயம், வான் தூக்க மாட்டியிருக்காரு. அவர் சூசைட் கேஸில் ஈடுபட்டிருக்காருன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி சோய் தான் இருப்பாரோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வானை கடைசியாக பார்த்தது சோய் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கார்டரில் வான கடைசியாக சில ஆட்கள் தூக்கின்னு போயிருப்பாங்களே, அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் பற்றி சோய்கிட்ட கேட்டால் அவர் சரியான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரியே தெரியல. முழுக்க லாயர் பேசி இவரை காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் இந்த சோயோடைய அப்பா இருக்கார்ல, அவருக்கு காங்கிரஸ் மேன் யாங்க தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. சரின்னு யாங்குமே சில டீல்ஸை முன்னாடி அதுக்கு அவருமே ஒத்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு கடைசி இது ஹையர் அஃபிஷியல் வரைக்கும் ப்ரெஷர் ஆகி சீஃப் கிட்டே இந்த கேஸை ட்ராப் பண்ண சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க நியாயமாக தான் நிற்போன்னு சொல்லிட்டு இந்த கேஸை அட்டன் பண்ணுற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஹீரோயினியோட லா ஃபார்மில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினி இந்த கேஸை எடுத்துக்க சொல்கிறாங்க ஜட்ஜா. ஏன்னா ஹீரோயினி தான் ஏகப்பட்ட கேஸ்க்கு வேறு லெவலில் தீர்ப்பு தந்திருக்காங்களே, அதில் இதுக்குமே அதேமாரி தீர்ப்பு தரணும்னு ஆரம்பிச்சா அந்த இடத்துல இவங்களுமே விசாரித்து பார்க்குறாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் நடந்ததுலாம் தெரிய வருது. அதில் ஹீரோயினி அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அந்த இடத்துல ஹீரோயினி கேள்வி கேட்க கேட்க அந்த இடத்துல சோய் சைட்லேருந்து லாயர்ஸ் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. அதில் ஹீரோயினிக்கு கடுப்பாகுது. சோயை பதில் கேட்டால் அவருமே கொஞ்சம் தடு மாதிரி என்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே என்ன விசாரிக்கிறதுன்ற மாரி நெக்ஸ்ட் ட்ரெயினில் பார்த்துக்கலான்ற மாரி இந்த கேஸை ஒதுக்கி. அதுக்கப்புறம் வானோடைய ஃபேமிலிக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட சொல்கிறாரு. சரியான திருப்பு அவங்களுக்கு கிடைக்கணும், அதை உங்களால் தான் தர முடியும்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் இறந்ததுக்கான எந்த டீட்டெயிலும் தெரியலன்னு சொன்னால் ஹீரோ வந்து அதை பற்றி நீங்களே செக் பண்ணி பாருங்கள், அவர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்கணும், அது நமக்கு தெரியணுன்ற மாரி இவங்க சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அவருடைய பாடி அந்த இடத்துல தான் இருக்குது. ஹீரோயினியும் அவருடைய தலையில் கையை வச்சு நடந்த மொத்த இன்சிடென்ட்டையும் பார்த்துடுறாங்க. ஆனால் ஹீரோயினி ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கொலை பண்ணதுக்கான எந்த வித அறிகுறியும் தெரியல, என்னால் இதை சரியாக சொல்ல முடியலன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினியோட நெய்பர்ஹுட்டை சுற்றி தான் சீஃபும் அவங்களுடைய கொலிகும் உட்காந்து இருப்பாங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மா அப்பாவை கொண்ட அந்த கில்லரை தேடணும்னு இருக்காங்க. அவன் தானே இதுன்ற மாரி கன்ஃபார்ம் பண்ணதான் இங்கே வந்திருக்காங்க. அதில் சரின்னு மொத்த ரொட்டியுமே பார்த்துன்னு இருக்கேன். அந்த கொலிக்குமே சாப்பாடு வாங்க அந்த சைட் போயிடுறாரு. அந்த சமையல் தான் கில்லருமே கிராஸ் ஆக இதை பார்த்த இவங்களும் கில்லரை சேஸ் பண்ணி அவரு கூட ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. ஆனால் கில்லருமே எப்படியோ இவங்களை அடிச்சுட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணால் இவங்க கையில் கன்று இருக்குது. சரின்னு அந்த கன்று எடுத்து கில்லரை எய்ம் பண்ணுற மாரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப காரில் வந்து பார்த்தா அந்த கொலிக்கு எங்கே சீஃப்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் தான் ஹீரோவும் ஹீரோயினியும் வந்திருந்திருப்பாங்க. ஹீரோமே நடந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு என்னமோ ஒரு பிரச்சனைன்னு அந்த இடத்துக்கு வேகமாக போக அவரை ஃபாலோ பண்ணி ஹீரோயினியும் வராங்க. அந்த இடத்துல வெறும் அந்த சீஃபோடைய பிளட் மட்டும் தான் இருக்குது.
அந்த இடத்துல கில்லருக்கு என்னாச்சு, இந்த மாதிரி சீஃப்க்கு என்னாச்சுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல. அடுத்த நாள் எல்லாரும் உட்காந்து பேசும்போது ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து சீஃப் காணாமல் போன கேஸை இவங்க எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஹீரோடைய டீமை இந்த கேஸ்லேருந்து ஒதுக்கி வைக்கிறதா சொல்ல ஹீரோவாலே எதுவும் பண்ண முடியல. அதால் சீஃபோடைய ஃபேமிலிக்கு போய் ஆறுதலாக இருக்காரு. அந்த சமையல் தான் சீஃபோடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு அவங்களுடைய லட்சியத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஹீரோடைய அம்மா அப்பாவை அவனும் ஒருத்தவன் கொண்டு இருந்திருப்பான்ல, அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாக அது விஷயமா தான் அவங்க போனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப அதை பற்றி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயத்தெலாம் ஹீரோ கிட்ட சொல்ல அதெல்லாம் கேட்டு ஹீரோ வருத்தத்தோடு அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே அவங்க கிடச்சிட்டாங்களான்ற மாரி கேட்க ஹீரோவால் எதுவும் சொல்ல முடியல. சீஃப் கிடச்சிருவாங்கன்ற மாரி ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் உள்ளார போகிறாரு. இந்த இடத்துல ஹீரோ ரொம்பவே வழியில் இருக்கார். அந்த விஷயத்தை ஹீரோயினாலேயே உணர முடியுது. அதால் ஹீரோயினி ஆஃபீஸில் இருக்கும்போது சீஃபை பற்றி செக் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த சமையல் தான் ஹீரோ அவங்க கிடச்சிருவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்திருப்பார்ல, அதால் செக் பண்ண வேணான்னு இவங்க அதை அப்படியே விட்டுடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு இவங்க யோசிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோவை மெசேஜ் அனுப்புகிறாரு. அதாவது நம்ம ஒரு ஆளை பார்க்கணுன்ற மாரி ஹீரோயினை கூப்பிட்டு யாரை இவங்க பார்க்க போகிறாங்கன்னா, வான்னு ஒரு ஆள் இறந்து இருந்திருப்பார்ல, அவர் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு கொலிகை தான் பார்த்துருந்துருக்காங்க. இப்போதைக்கு வானோடைய கேஸ் எப்படி போகுதுன்னா, வான் கேம்லிங் ஆடி சோய் கிட்ட இந்த மாரி பணம் கேட்ட மாரி தான் அந்த கேஸ் போகும். அதில் அவர் கேம்லிங் ஆடுவாரான்னு கேட்டால் அவருடைய பொண்ணுக்கு பிரெயின் கேன்சர் இருக்கிறதுனால இந்த மாரி வான் கேம்லிங் ஆட மாட்டார்னு தெரிய வருது. அதில் இப்போதைக்கு புது சாட்சியாக தான் இவரை உள்ளார கொண்டாடுறதா இருக்காங்க. அடுத்த நாள் கேஸ் ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. அதில் இவரை சாட்சியாக கொண்டாட போகிறாங்க. அதுக்கேற்ற மாரி அடுத்த நாள் ஆக அந்த கேஸ் ட்ரையலில் இவர் வரது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட சொந்தோட இந்த மாதிரி வான் கேம்லிங் ஆடுவாருன்ற மாரி மொத்த விஷயத்தையுமே மாற்றி சொல்லிடுறாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதில் ஹீரோயினுமே ஃபைனல் தீர்ப்பை நான் நெக்ஸ்ட் டே சொல்கிறேன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இது மொத்தத்தையும் கேட்டவொடனே சோய் ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினையும் அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னிக்கான ட்ரையலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவங்க லேடி அசிஸ்டண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க சீரியல் கில்லரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அதுவரையில் ஹீரோடைய அப்பா அம்மாவை கொண்டு சீரியல் கில்லர் பற்றி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ஹீரோயினி கிட்ட காமிக்க அந்த இடத்துல ஹீரோயினி ஹீரோடைய பேரை கேட்டோன்னே மூஞ்சி கொஞ்சம் மாறுது. அதை அசிஸ்டன்ட் கவனிச்சிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் இந்த மாரி ஃபைனல் கேஸ் ட்ரையல் நடக்க செய்யுது. அந்த இடத்துல ஹீரோயினி எப்படி தீர்ப்பு தருவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்குமே சரியான ஆதாரம் இல்லைன்ற பேரில் இவங்க சோயை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல வானோடைய பொண்ணு வேறு ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு பிரெயின் கேன்சர் இருக்குது. திடீர்னு அதே இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழ திடீர்னு ஹீரோயினி ஹீரோவுடைய ரியாக்ஷனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி இதயம் படபடப்பாக செய்யுது. ஏன்னா ஹீரோடைய ரியாக்ஷன்றதே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்களும் ஒரு மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணான்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்தமாரி இவங்க கூட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார்ல, அவர் அந்த லேடி அசிஸ்டண்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த லேடி அசிஸ்டண்ட் கண்டிப்பாக நல்ல டீமனாக இருக்க முடியாதுன்னு சொன்னால் ஹீரோயினி டீமன்லேயே என்ன நல்ல டீமன் கெட்ட டீமன் எல்லாமே கெட்டது தான்ன்றமே சொல்ல அந்த இடத்துல அசிஸ்டண்ட்டுக்கு அந்த லேடி டீமன்னால ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரதா சொல்ல, ஆனால் ஹீரோயினிக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வானோடைய பொண்ணை காமிச்சா அவங்க இறக்கக்கூடிய நொடியில் இருக்காங்க. பிரெயின் கேன்சர் ரொம்ப முத்தி போயிடுச்சு. அதில் இவங்க இறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் அவங்க கண்ணு திறக்க ஆரம்பிக்குது. இதை மொத்தத்துக்கு யார் காரணம்னா ஹீரோயினி கூடவே சுற்றக்கூடிய கிளீனிங் டீமை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் ஹீரோயினிக்கிட்ட இந்த கேஸை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க தான் இப்போதைக்கு வானோடைய பொண்ணோடைய உடம்புல இருந்தால் அந்த கேன்சரை நீக்க செஞ்சுருந்துருக்காங்க. அதில் இப்போதைக்கு வானோடைய பொண்ணு சரியான மாரி தெரியுது. அதேமாதிரி வானோடைய பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான பில்லையுமே அந்த கிளீனிங் டீமை சேர்ந்தவங்க தந்த மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க கடைசியாக போகும்போது அந்த வயசான லேடியாக மாறிட்டு போகிற மாரி காமிக்கிறாங்க. இப்போ நமக்கு ஹீரோவை காமிச்சா அவர் இந்த மாதிரி சோய்க்கு ப்ரொடெக்ஷன் தரத்துக்காக வந்திருந்திருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ரொடெக்ஷனை சோய் டோட்டலாகவே மறுத்துடுறாரு. ஆனால் நான் விட மாட்டேன்னு ஹீரோயினி சோய் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது தான் சோய் சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியுது. ஆனால் ஹீரோயினி அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மூலியமாக இவருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அசிஸ்டன்ட்மே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வர சொல்கிறாரு. வானை கொன்னதுக்கான மொத்த ஆதாரமே இருக்குன்ற மாரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட சரின்னு சொல்லிட்டு இவருமே போலீஸ் எல்லாம் திசை திருப்பிட்டு எப்படியும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிட்டாரு. ஹீரோயினி இதே சமையல் தான் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகலான்னு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசின சில வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்குமே நீதிமுறையில் தீர்ப்பு தந்தால் நல்லா இருக்குன்ற மாரி இவர் தேவலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோயினியும் எனக்கு நீதி மேலே நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அப்பா அம்மாவை ஒரு கொலைகார கொண்டானே அவன் மேலே சுத்தமாக உனக்கு கோவம் இல்லையா? அவன் முன்னாடி வந்தா நீ பழி வாங்க மாட்டியா? அவனை கொல்ல மாட்டியான்னு ஹீரோ வெறுப்பேற்ற மாரி பேச, ஆனால் ஹீரோ அவனுக்கு கண்டிப்பாக நீதியை வாங்கி தருவேன், அவனுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக நீதி மூலியமாக கிடைக்குன்னு சொன்னால் ஹீரோயினி அந்த நீதியிலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கிற நீதிலாம் ரொம்ப வீக்காக இருக்குது.
யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்த விட்டு ஹீரோயினி கிளம்பலான்னு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ அவங்கள ஹக் பண்ண செய்கிறாரு. இது ஒரு செகண்டில் ஹீரோயினிக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. கடைசியாக அவங்களுமே ரியலைஸ் ஆகி ஹீரோவை தள்ளி விட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு இந்த ஒரு ஃபீலிங் புதுசாக இருக்குது. டீமனாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளாரையும் லைட்டாக அந்த லவ் ஃபீலிங்கிறது டெவலப் ஆக செய்யுது. ஹீரோ எப்போல்லாம் கிட்ட வராரோ அப்போல்லாம் இவங்க ஹார்ட் பீட்டும் துடிக்கிற மாரி இருக்குது. இருந்தாலும் திரும்ப சோயோட சீனுக்கு வந்தால் அந்த இடத்துல சோய்க்கு மயக்க ஊசி போட்டு அந்த லேடி அசிஸ்டன்ட் படுக்க வச்சிடுறாங்க. அவருமே அதே இடத்துல மயக்கமாகி அப்படியே கண்ணை திறக்கும்போது ஒரு கோல்ஃப் கோர்ட்டில் இருக்க மாரி இருக்குது. அந்த இடத்துல ஹீரோயினி தான் கோல்ஃப் பேட்டோடு நிற்கிறாங்க. வேகமாக அங்கே இருக்கிற பாலெல்லாம் தூக்கி அவருடைய மூஞ்சில் அடிக்க செய்கிறாங்க. சோய் பயங்கரமாக அடி வாங்கிட்டாரு. இருந்தாலும் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கிளீனிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இவரை காட்டில் போய் விட இவரும் அந்த காட்டை விட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவருடைய கழுத்தை நெருக்கி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை இந்த மாதிரி சவப்பட்டியிலையும் போட்டு மூடுற மாரி காமிக்க அவர் எப்படின்னாச்சும் அதை விட்டு வெளியே வரணும் ட்ரை பண்ணால் திரும்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே வந்துட்டார். அந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒலி இவருடைய கண் எதிரில் தோன்றுறது. அந்த ஒலியிலிருந்து வருது யாருன்னு பார்த்தா ஜெசிஸ்டா தான், அதாவது ஹீரோயினி. ஹீரோயினும் சரின்னு ஒரு சொடக்கு போகும்போது 2 டீமன் கிரியேச்சர்ஸ் அந்த இடத்துக்கு வர செய்யுது. அது இந்தமாரி வேகமாக சோயை பயன்படுத்தின்னு இருக்க சோயை எப்படின்னாச்சும் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்ற மாரி ஒரு ராட்டினத்தில் ஏறிடுவார். ஹீரோயினியும் அதே இடத்துல தான் உட்காந்துன்னு இருக்குங்க. சோயுமே இது மொத்தத்துக்கு காரணம் ஹீரோயினின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அடிக்க வந்தா ஹீரோயினி அது மொத்தத்துலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சு சோயை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சோய் பண்ண குற்றத்தை இவங்க ஒத்துக்க சொல்கிறாங்க. சோய்க்கு வேறு வழி கிடையாது, இதை ஒத்துக்குனால விடுவான்ற மாரி அந்த இடத்துல இவர் அந்த குற்றத்தை ஒத்துக்க, நீ இப்போதைக்கு குற்றத்தை ஒத்துட்ட, அதில் இப்போதைக்கு நீ நரகத்துக்கு போகலான்ற மாரி ஹீரோனி அந்த சீலை எடுத்து இவருடைய உடம்புல அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. இப்போதைக்கு சோயோடைய சோல்ன்றது நரகத்துக்கு செலுத்தப்பட்டுருச்சு. ஹீரோனி எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்து இருப்பாங்க வெளியே. திடீர்னு இவங்களை யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிற மாரி இருக்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அவர் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காரு. இதை இப்போது இவர் வெளியே லீக் பண்ணுற மாரியும் ஹீரோயினுக்கு ஏற்ற தண்டனையை வாங்கி கொடுக்குற மாரியும் சொல்ல, ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா இவர் ஹீரோயினி மேலே பக்ஸ் எழுதி இருந்திருக்காரு கட்டி பிடிக்கிற சமயத்தில். அதெல்லாம் ஹீரோயினுக்கு புரிய வந்து அந்த பக்கையுமே உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட சண்டை போடலான்னு வந்தால் ஹீரோ சல்ஃபர் பவுடர் அவங்க மேலே போட்டுறாரு. ஆக்சுவலி இந்த பவுடர் மூலியமாக 2 மணி நேரம் டீமன்ஸோடைய ஆக்சுவலி பவர்ஸை குறைக்க முடியும். அந்த சல்ஃபர் பவுடர் தான் இவர் ஹீரோயினி மேலே செலுத்தியிருக்காரு. அதில் ஹீரோயினிக்கிட்ட இப்போ பவர் கிடையாது. இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்னா, சர்ச்சுக்கு ஒரு சமயத்தில் போகும்போது அசிஸ்டன்ட் மூலியமாக தான் இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அசிஸ்டன்ட் தான் இந்த மாதிரி சல்ஃபர் பவுடரை பற்றி சொல்லியிருந்திருப்பாரு. கடைசியாக ஹீரோவுமே எப்படியோ மல்லு கட்டி ஹீரோயினோட கையில் ஹேண்ட் கஃப் போட்டு அப்படியே கட்டி வச்சுறாரு. அந்த சமயத்தில் தான் சீஃப் கடிச்சிட்டாங்கன்ற மாரி இவருக்கு ஒரு ஃபோன் கால் வர, சரி நான் அதை பார்க்கறதுக்காக இவர் ஸ்ட்ரைட்டாக போயிடுவார். அந்த சமயத்தில் தான் ஒரு சோகமான செய்தி தெரியுது. சீஃப் இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோடைய அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் சீஃப் தான் இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போலேருந்தே ஒரு சீஃப் கூட ஒரு ஃபேமிலியோட்ட பழகிட்டு இருந்திருப்பாரு. அது மொத்தத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கு அந்த கில்லர் மேலே ரொம்ப கோவம் வர மாரி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கில்லர் கிடைச்சா ஹீரோ கொல்ற ஸ்டேஜில் தான் இருக்காரு. அதில் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக எப்படின்னாச்சு ஹீரோயினை பார்க்கணுன்ற மாரி வேகமாக அந்த இடத்த விட்டு திரும்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் தான் 2 மணி நேரம் முடிஞ்சிருந்திருக்கும். ஹீரோயினிக்கு திரும்ப பவர்ஸ் கிடைக்க அதில் ஹீரோயின் ஈஸியாக வரும்போது அந்த இடத்துல ஹீரோ அப்படியே ஹீரோயினி முன்னாடி வரது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருவார். அந்த ஃபோனை இவருடைய கையாலே உடச்சி அந்த ரத்த கரையை ஹீரோயினிக்கிட்ட அந்த ஃபோனை தர இவங்களும் ஷாக்காக அந்த ஃபோனை வாங்கி அப்படியே உடச்சிருவாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்காக ஒரு கொலை செய்யணும், நீங்கள் அந்த கொலைக்காரனை கொல்லணும், அவனை எப்படின்னா தேடி கொல்லுங்கன்ற மாரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் கையாலே அவனை கொல்லுவேன்னு சொல்லி ஹீரோயினியும், நீ அவனை கொன்னுட்டனா நீயும் நரகத்துக்கு போயிடுவ, அதை உன்னால் ஏற்றுக்க முடியுமான்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க அவருமே சரின்னு சொல்ல ஹீரோயினியும் அவரை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு இவங்களே அறியாமல் இவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அட் த சேம் டைமே ஹீரோடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாரி காமிக்க, அதால் ஹீரோயினும் இவங்க அழுதாங்களான்னு கூட ஒரு கொஸ்டின்லேயே இருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே டீமனோடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. அதுவும் ஜஸ்டிஸ்டா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் இதை தாண்டி இப்போதைக்கு சீஃப் இறந்து போனாங்களே அவங்க டெட் பாடியை பார்த்து அவங்க எப்படி இறந்துருப்பாங்கன்ற மாரி ஹீரோயினி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு ரகசியம் தெரிய வருது. இவங்களை யாரோ ஒருத்தவங்க கத்தி மூலியமாக கொண்டிருக்காங்க. அவங்க ஃபேஸை இவங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஃபேஸ் தெரியல. சரி நான் அடுத்த நாள் இந்தமாரி இவங்களுக்கு இரங்கல் நடக்குது. ஹீரோ ஆரம்பத்தில் ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் படிப்பார், ஆனால் டெம்பர் அதிகமாகி இவர் கத்த ஆரம்பிச்சிருவார். கில்லரை கொல்லுவன்ற மாரி அவ்வளோ வழிகளில் சொல்லிக்கிட்டு இருக்க இதை அந்த சைடு இருக்கிற ஹீரோயினையும் கேட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மழையில் இவங்க அழுக அப்படியே போயிடுது. இந்த விஷயத்த அந்த ஃபீமேல் அசிஸ்டண்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஜெசிஸ்டா அழுகிறாங்களான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகத்தில் அடுத்த நாள் அசிஸ்டன்ட் கிட்ட எப்போனாச்சும் ஜெசிஸ்டா அழுதாங்களான்ற மாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க அவருமே எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க.
போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஃபீமேல் அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டீமன்ஸ்க்குலாம் எமோஷனல் இருந்துச்சுன்னா அதை ஹண்ட் பண்ணுறதுக்குன்னு சில டீமன்ஸ் அமுச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து ஒரு டீமன் தான் இந்த ஃபீமேல் அசிஸ்டன்ட்டுன்னு தெரிய வருது. அடுத்த நாள் ஹீரோயினி இந்தமாரி டாக்டர்கிட்ட போய் இவங்க அழுத விஷயத்தெலாம் சொல்லி ஏன் அழுதுன்னே தெரியலன்னு சொன்னால், அந்த சமையல் நடந்த சுச்சுவேஷனை வச்சு பாருங்கன்னு டாக்டர் சொன்னால், அந்த சமயத்தில் இவங்க ஹீரோவை பற்றி வச்சு பார்க்குறாங்க. ஹீரோ அழுதுனால தானே இவங்களும் அழுது இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அதில் டாக்டருமே உங்களுக்கு அவன் மேலே லவ் இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினி இதை சுத்தமாக நம்ப கிடையாது. இதுக்கு பேரலாகவே ஹீரோடைய டீமுக்கு புதுசாக ஒரு சீஃப் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சீஃப் இறந்து போன கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண மூன் ஜாங்னு ஒரு ஆளுமே உள்ளார வந்திருக்காரு ஹீரோடைய டீமுக்குள்ளார. அந்த இடத்துல எல்லாருமே யார் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா ஹீரோயினி மேலே தான். ஏன்னா ஹீரோயினி அட்டன் பண்ண எல்லா கேஸில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அதெல்லாம் சொன்ன ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த விஷயத்த மூன்ஜாங் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் மூன்ஜாங்கும் நீ எதுக்கு ஹீரோயினை பற்றி பேசுனா இவ்வளோ கோவப்படுறேன்ற மாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோ அதையும் பெருசாக வெளியே காமிக்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டலில் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு இவங்க ஹீரோவை பற்றியே வச்சுருப்பாங்க. அதில் ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வர வச்சு அவனை சாப்பாடு சாப்பிட சொல்கிறேங்க. அப்படியே ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக ஊட்டி விட்டுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் பின்னாடி இருக்கவங்களாம் சீஃபை பற்றி தப்பாக பேசின்னு இருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோ வேகமாக இந்தமாரி அவங்கள அடிக்க போயிடுவார். ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்க போன கொடுமைக்கு ஹீரோயினி அவங்க ஃபோனையே வாங்கி அதை உடைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி இந்தமாரி ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதன்ற மாதிரி ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபீமேல் அசிஸ்டன்ட் பார்த்து இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணுறாங்களான்ற மாரி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருப்பாங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போன ஹீரோயினி எங்கே போயிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் சில ஆட்கள் இருப்பாங்களே அவங்கள பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோடைய அப்பா அம்மா யாருனாச்சும் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்லில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட முழு ஃபோட்டோவில் சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதோட இவங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்ததாக ஹீரோயினி நைட்டே ஹீரோவை உட்கார வச்சு என்ன சீன்லாம் நடந்துச்சுன்னு அப்படியே சொல்கிறாரு. அதாவது இவங்க பேரண்ட்ஸ்லாம் இறந்துருப்பாங்களே அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்க சொல்ல, அந்த இடத்துல ஹீரோவும் அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அது ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப வலியோடு சொல்வார். இந்த விஷயங்கள்லாம் அசிஸ்டண்ட்டு கேட்குறாரு. அந்த சைடு ஹீரோயினுமே கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஹீரோயினி வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு அவருடைய வாயால் சொல்ல, அந்த இடத்துல இவங்க ஹீரோடைய வழிகளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு கண்ணிலேருந்து கண்ணீர் வர இந்த விஷயத்தை ஒரு நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இவர் முழுசாக சொல்லாமல் கண்ணீர் வந்துச்சா வரலையான்னு தெரியலன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த ஃபீமேல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது. நைட்டு ஹீரோயினி தூங்கின்னு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க இவங்களை எட்டி உதைப்பாங்க. யாரா அதுன்னு இவங்களுக்கு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருக்குது அந்த பாட்டி தான். சரின்னு அந்த பாட்டி இவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த பாட்டியுமே மேலே உட்காந்துன்னு இறங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சின்னு இருக்கேன். அதை பார்த்து ஹீரோயினி கடுப்பாக்குறாங்க. திடீர்னு அந்த பாட்டி ஒலிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பக்கத்துலேருந்து விங்ஸ் முளைக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹீரோயினியும் இதை பார்த்து ஷாக் ஆகி நீ யாருன்ற மாரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்பாடுமே எடுக்கேன். ஆனால் ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டியை தள்ளி விட்டுறாங்க. ஒரு எங்கான மேனை வேறு மாறிட்டார். இவர் என்ன சொல்கிறேன்னா இவரை கடவுள் அமைச்சிருக்காங்களா, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய சில ஆட்களை காப்பாற்ற. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேர் கேப்ரியல்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் சில இன்சிடெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஹீரோயினி ஒவ்வொரு கேஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதில் சில மிஸ்டேக் நடக்கும்போது அது எல்லாத்துலேயுமே இவங்க ஈடுபாடாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய பேரண்ட்ஸ்லாம் இறக்கும் போதும் இவங்க அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஹீரோவுக்கு ஏகப்பட்ட இடத்துல உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இந்தமாரி ஆர்ஃபனேஜில் சேர்த்துருப்பாங்களே அந்த சமயத்தில் சீஃப்க்கு ஹீரோ எங்கே இருக்காருன்னே தெரிஞ்சிருக்காரு. இவங்க தான் ஹீரோ இருக்கக்கூடிய அந்த இடத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க. ஹீரோயினி அட்டன் பண்ண எல்லா கேஸ்லையுமே ஒரு சில விஷயங்களை இவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினிக்கு தெரிய வர. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ராஃபஸி இருக்கா, அதை இவங்க மீறக்கூடாதான். அதாவது ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்தா அவங்க ரெண்டு பேரில் யாருனாச்சும் ஒருத்தவங்க இறந்துருவாங்கன்னு ஒரு சின்ன ப்ராஃபஸியை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இதை பற்றி தான் ஹீரோயினி யோசிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஹவுஸ் ஓனரை காமிக்கிறாங்க. இவங்க தான் அடிக்கடிக்கு ஹீரோயினி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களே. இவங்க நெய்பர்ஹுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பையன் திடீர்னு ஒரு கதவை திறக்க போகிறான் பாத்ரூம் நினச்சி. ஆனால் அந்த கதவு ஓப்பன் ஆக கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே பாத்ரூம் அங்கே இருக்குன்னு வழி காமிக்கிறாங்க. அந்த கதவுல என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவங்களும் அப்படியே வெளியே வந்தால் அந்த இடத்துல தான் அந்த சின்ன பையனுடைய அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நியூஸை பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி மர்டர் பண்ணவன் திரும்ப வந்துட்டான்ற மாரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல, இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவங்க கையில் இருந்ததையும் போட்டு உடைக்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு காங்கிரஸ் மேன் யாங்கோடைய 2வது பையனை காமிக்கிறாங்க. இவனுடைய பேர் சியோனுன்றது. இவன் வேகமாக காரை குடி போதையில் ஓட்டியாரான். அந்த இடத்துல சில பசங்களுக்கு அடிப்படுற மாரி இருக்குது. அதை புரிஞ்சு எனக்கு கேப்ரியல் என்ன பண்ணுறான்னா அவருடைய சில பொருட்களை கீழே கொட்டிடுறாரு. அதை தூக்கம் அந்த பசங்க எப்படியோ தப்பிச்சுறாங்க. அதுக்கு நடுவில் அந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதே சமயத்தில் இவரை ஜெயிலையுமே போட்டுறாங்க இந்த சம்பவத்தினால. இதெல்லாம் தெரிஞ்சு காங்கிரஸ் மேன் யாங்குமே இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோயினை தான் அணுகுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் கிட்ட உதவி கேட்டால் ஹீரோயினி ஆரம்பத்தில் மறுக்க செய்கிறாங்க. அவனுக்கு எப்படி இருந்தாலும் 4 வருஷம் தண்டனை தரணும்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிறவங்களும் அதெல்லாம் வேணாம் இதை செய்யுங்கன்ற மாரி ஹீரோயினி கிட்ட ரெக்வஸ்ட் வைக்க சரின்னு ஹீரோயினுமே இதை செய்யறதா ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்களுமே கோர்ட்டில் அவனை விசாரிச்சா அவன் ஹீரோயினோட முகத்தை பார்க்குற மாதிரியே தெரியல, அங்கே இங்கேன்னு திரும்பி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஹீரோயினி அவனுடைய முகத்தை நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியுது, அதாவது சீஃபை கொன்னது வேறு யாரும் கிடையாது, இவன் தான் கொண்டு இருக்கான்னு தெரியுது. இது மொத்தது காரணம் சியோன்னு இவங்க யூஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரிங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போகிற சமையல் தான் ஹீரோடைய முகத்தில் அடிபட்டிருக்கும். இது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா ஹீரோ அவருடைய டீம்மேட்டர்ஸோட சண்டை போட்டிருப்பாரு. அவங்க டீம்மேட்டர்ஸே சீஃப் இறந்து போனதுக்கு ப்ளேம் பண்ணியிருப்பாரு. அதால் தான் அடி விழுந்திருக்கு. இதாக பார்த்த ஹீரோயினுமே அவனுடைய காயத்துக்கு அப்படியே மருந்து போட்டுன்னு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ அவங்க கையை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க கிட்ட நெருங்கி வருவார். ஹீரோயினுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவாங்க. நான் டீமனுன்ற மாரி அவங்க ரிப்பீட்டடாக அதே வேர்டே சொல்லியிருக்கேன். ஹீரோவாதி எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் லிப் பாம் எடுக்கலைன்ற மாரி சொல்ல அதை பார்த்து இவங்களும் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு மாதிரி எம்ப்ரஸ் ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி வாயை தொடச்சி விட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக அந்த இடத்துல ஹீரோவுமே சிரிக்க ஆரம்பிப்பார். அடுத்த நாள் ஆகும்போது ஹீரோ மூஞ்சாங்கோட சேர்ந்து இந்த மாதிரி சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணியிருப்பார். ஹீரோயினி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண சில விஷயங்கள்லாம் இவங்க செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஷாப்பில் போய் இவங்க செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மூஞ்சாங் பாத்ரூம் வருதுன்னு போயிடுவார். அதே சமயத்தில் ஹீரோயினி ஒரு ஃபுட்டேஜில் மாட்டி இருந்திருப்பாங்க. அதில் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் இவர் டெலீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது மூஞ்சாங் ஹீரோ டெலீட் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அதை பற்றி ஹீரோ கிட்ட அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ண, ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு இவர் சொல்லிடுறாரு. அடுத்த நைட் ஹீரோயினி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு முன்னாடி மூஞ்சாங் வர மாரி காமிக்கிறாங்க. இவர் எப்படி பூமிக்கு வந்திருப்பானா ஹீரோயினியோடைய அந்த லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்களே அவங்க பேலை ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பேல் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினிக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிற விஷயத்த இவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிற பேல்மே பூமிக்கு இந்த மாரி பெய்டனை அமைச்சிருந்திருப்பாரு. இவருடைய பேர் தான் பெய்டன்ன்றது. ஆக்சுவலி ஒரு மூஞ்சாங்க கொன்று அவருடைய உடம்புக்குள்ளார போயிருக்காரு. அதில் இருந்து தான் இந்த சில சீன்லாம் நடந்திருக்கு. அது மூலியமாக தான் இவர் இந்த மாதிரி ஹீரோயினியை பார்க்க வந்திருக்காரு. ஆனால் பெருசாக ஹீரோயினி இவரை கண்டுக்கிற மாரியே தெரியல. ஆக்சுவலி இந்த பெய்டனும் ஹீரோயினியும் ஒரு எனிமீஸ்னு சொல்லலாம். அதாவது ஜஸ்டிஸ்டாகவும் இந்த மாரி இந்த பெய்டனுக்கும் செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெய்டனுக்கு ஹீரோயினியை கொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பெயில் தந்த வேலை என்னன்னா ஹீரோவை கொல்லணுன்றது தான். அதில் ஒரு ஹீரோவை கொல்லதான் பூமிக்கு வந்திருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவுமே அப்படியே ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறேன்னா இந்தமாரி அந்த பெய்டன் இருக்கார்ல, அதாவது மூஞ்சாங், அவர் ஹீரோயினியோட வீடியோ வச்சு இவரை பிளாக்மெயில் பண்ணுறத சொல்ல அதில் ஹீரோயினியும் அவர்கிட்ட போய் வார்ன் பண்ணிட்டு வராங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெய்டனுன்ற விஷயத்தை இவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. முன்னாடி ஒரு டீமன் இருக்குது, ஆனால் அது டீமனுன்ற விஷயமே இந்த இடத்துல ஹீரோயினிக்கு தெரியல. இருந்தாலும் அவருக்கு வார்ன் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இந்த இடத்துல பெய்டன் இருக்காரு. இருந்தாலும் இதை முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கேஸ் அட்டன் பண்ணுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த சியோனுடைய கேஸ் தான். அவருடைய கேஸில் ஒரு சின்ன தீர்ப்பை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இயரிங்கில் பார்த்துடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டாங்க. எதுக்கு அந்த தீர்ப்பை நீங்கள் நெக்ஸ்ட் இயரிங்க்கு மாற்றுறீங்கன்னு லேடி அசிஸ்டன்ட் கேட்டால் ஹீரோயினிக்கு சில சந்தேகங்கள் இருக்கா. உண்மையாலுமே அவன் தான் ஹீரோடைய ஃபேமிலியை கொண்டானன்ற விஷயம் இவங்களுக்கு உறுதியாக தெரியல. இவங்க விஷன் மேபி பொய் சொல்லலான்னு இவங்க யோசிக்கப்படுது. அதில் இப்போதைக்கு நமக்கு உண்மைதான் தேவைன்ற மாரி இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஹீரோவை பற்றி தான் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் கேப்ரியல் சொன்ன வார்த்தை இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது கேப்ரியல், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா யாருனாச்சும் ஒருத்தவங்க இறக்க வேண்டியது நேரிடும், அதால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ஹீரோயினை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேப்ரியலை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல கேப்ரியல் கிட்ட நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கேப்ரியல் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா, அது மூலியமாக கேங் பீட்னா தான் இருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க ஹியூமன் பாடி தான், கண்டிப்பாக டீமன் யாருக்கு அதுன்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதை பற்றி இந்த இடத்துல சொன்னால் கேப்ரியல் எந்த வித ஆன்சரும் பண்ணுற மாதிரியே தெரியல. ஹீரோயினிக்கு கடுப்பாயிடுச்சு. கேப்ரியல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. அதில் ஹீரோயினி அதே இடத்துல நின்று கேப்ரியலை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அங்கே இருந்த ஒருத்தருமே கேப்ரியல் கிட்ட வந்து உதவி செய்கிறன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயினியை திட்டி விட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு போக ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரியான ஆன்சர் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஹீரோவை உட்கார வச்சு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினிக்கு ஒரு சின்ன தேரி இருக்குது, அதை சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாரி ஹீரோடைய ஃபேமிலியை கொண்டது ஒரு டீமனாக இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதாவது அது சைத்தானாக இருக்கலான்ற மாரி சொல்கிறாங்க. சாத்தான் யாருன்னு நம்ம முன்னவே பார்த்துருக்கோம். அதாவது இந்த மாரி நரகத்தில் இருக்கக்கூடிய கையிலனக்கூடிய ஒரு பொருளை ஒரு பூமியில் திருடியாந்து வச்சதா சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி ஹீரோயினி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது சைத்தானாக இருக்கலாம்னு நினைக்கிறதுக்கு ரீசன் எல்லாமே ஒரே வகையில் இங்கே இன்க் ஆகுதுன்ற மாரி சொல்கிறாங்க. மேபி அந்த சியோன்னு ஒரு ஆளை சொல்கிறல, அதாவது காங்கிரஸ் மேன் யாங்கோடைய 2வது பையன், அவன் மேபி சைத்தானாக இருக்கலாம்னு இவங்க யோசிக்கப்படுது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கையிலன்ற பொருளை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இமோர்டலிட்டி வர வைக்கலாம்
பண்ணலான்ற மாரி சொல்கிறாங்க. ஹியூமன் பாடிஸ்குள்ளார இருந்து இம்மோர்டாலிட்டி வர வைக்க முடியும்னு நினைக்கிறேன். டீமன்ஸ்க்கு முன்னவே இம்மோர்டாலிட்டி தான், ஆனால் அதுக்கான சரியான ரீசன் தெரில. இருந்தாலும் இதெல்லாம் இருக்கும்போது அடுத்த நாள் திரும்ப ஹீரோ வேலைக்கு போகும்போது அந்த வீடியோட இன்னொரு காப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப மூஞ்சாங் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கூட சண்டை போடுற ரேஞ்சுக்கு போக ஹீரோவுக்கு ரொம்ப கோவமாகுது. அடுத்ததான் நைட் சீனுக்கு நம்ம போகிறோம். அந்த இடத்துல ஹீரோயினி கிட்ட நரகத்துலேருந்து ஒரு லெட்டர் வரும். அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் தராங்க. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா ஹீரோடைய ஃபேமிலியை சேர்ந்து யாருமே நரகத்தில் இருந்து தெரிய வருது. அதை நினச்சி ஹீரோயினி வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் ஹீரோவோட ஒன்றா சேர்ந்து இவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள்லாம் இருப்பாங்களா, அந்த கில்லர் மூலியமாக அந்த மொத்த குடும்பத்தையுமே இவங்க விசிட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் விசிட் பண்ணும்போது எல்லாருக்குள்ளாரையும் வெஞ்சன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த கில்லரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹீரோயினி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்தமாரி இவங்க ஹவுஸ் ஓனர் இருப்பாங்களே, அவங்களுமே அந்த கில்லர்னால பாதிக்கப்பட்டது தெரிய வருது. ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க. அது வகையில் அந்த பையன் இறந்து போயிருக்காங்க. அது மூலியமாக ஹவுஸ் ஓனர் ஒன்றுமே கில்லர் வருவான்னு சொல்லிட்டு இதே அப்பார்ட்மெண்ட்டில் காத்துக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இந்த சில ஸ்டோரிஸ்லாம் கேட்டு ஹீரோயினி ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் ஹீரோயினி எதுவுமே இல்லைன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ கிட்ட பேசிட்டு அந்த சைத்தானை இவங்க பழி வாங்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய ஃபேமிலி நரகத்தில் இல்லைன்ற விஷயத்தையுமே இவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோ அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே இந்தமாரி இவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவால் உள்ளார போக முடியல. ஹீரோயினி நான் போகிறேன்ற மாரி அவங்க தான் உள்ளார போகிறாங்க. உள்ளார போய் அங்கே நடந்த மொத்த சீனியுமே இவங்க பார்க்கலான்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்தது என்னன்னு பார்த்தா அந்த கில்லர் ஸ்ட்ரைட்டாக உள்ளார வந்திருக்கான். ஹீரோ மட்டும் ஒரு ரூமில் போட்டு இந்தமாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க. அதால் இவனால் அந்த கில்லரை பிடிக்க முடியல. அந்த சமயத்தில் கில்லர் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொன்று இருக்கான். இதை பார்த்து ஹீரோயினிக்கே கண்ணீர் வருது. அதால் ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து இவ்வளோ நாளாக இந்த வழிகளோட நீ எப்படி வாழற, இது ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஹீரோமே பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கில்லரை கொன்னதுக்கப்புறம் நான் நரகத்துக்கு போய் தனியாக இருந்தால் கூட பரவாயில்லன்ற மாரி தான் ஹீரோ சொல்கிறாரு. அவன் எவ்வளோ வழியோட பேசுகிறான்ற விஷயத்த ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. நைட்டு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக சியோனை பார்க்க போகிறாங்க. அவன் தான் சாத்தானா இருக்குமோன்னு இவங்களுக்கு டவுட் இருக்குது. அதில் சியோன் கிட்ட வேணும்னு வம்பு இருக்கிறாங்க. அவன் எதனாச்சும் பவரை காட்டுவானான்னு சொல்லிட்டு. ஆனால் சியோன் நார்மலான ஆளாக இருந்தான் தெரியுது. அவனுக்கு சாத்தானை பற்றி எதுவும் தெரியல. எதை பற்றி நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயத்தை தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்ககிட்ட இருந்து எதுவும் கிடைக்காதுன்ற மாரி இவங்க ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அதில் இவனுக்கு கொன்னலாமான்னு கூட எண்ணம் இவங்களுக்குமே இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாதுன்ற வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த பக்கம் உட்காந்துன்னு ஹீரோ இந்தமாரி ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுன்னு இருப்பார். அதாவது ஹீரோயினி உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்ற விஷயத்தை யோசிச்சு ஹீரோமே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒருமே பெய்டான் கிட்ட ஹீரோயினி பார்க்க மட்டும் போகாதுன்னு ஒரு சின்ன எச்சரிக்கையாக மெசேஜ் சமயத்தில் அசிஸ்டன்ட் ஹீரோயினோட வாய்ஸில் பேசி இந்த இடத்துக்கு ஹீரோவை வர சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. அதோட இவருமே இந்த இடத்துல இருக்கு. இது மொத்தது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த லேடி அசிஸ்டன்ட். அதுக்கு அடுத்து தான் பக்கத்தில் இருக்கிற பெய்டன் தான். ஏன்னா பெய்டனுடைய வேலை ஹீரோவை கொல்லணுன்றது தான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதில் போய் பாவம் மன்னிப்பு கேட்குற சிரிச்சில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தெளிவு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துல அந்த லேடி அசிஸ்டன்ட் இவரை கொல்லலான்னு வரும்போது ஒரு சல்ஃபர் பவுடர் போட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி ஹீரோயினுடைய கதவை பயங்கரமாக தட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் இவர் தட்டிக்கிட்டு இருக்கிற அதே சமயத்தில் தான் அந்த இடத்துக்கு கேப்ரியல் வந்து என்ன நடக்குதுன்ற விஷயத்தை பார்க்க இவருமே கேப்ரியல் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் கேப்ரியல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான உருவத்தில் ஹீரோயின் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இழுத்துக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல விட்டுட்டு கேப்ரியல் மட்டும் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அசிஸ்டன்ட்மே நடந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோயினி கிட்ட சொல்ல சரின்னு ஹீரோயினுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்குங்க. இதே சமயத்தில் தான் பெய்டன்மே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட சண்டை போட வந்து இருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் ஹீரோவுமே அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவன் ஈஸியாகவே ஹீரோவை அடிச்சிடலாம். திடீர்னு ஹீரோவை இவன் கொல்லலான்னு கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரான். அந்த சமயத்தில் தான் யாரும் எதிர்பாராத வகையில் ஹீரோயினி வராங்க. அவங்களும் வேகமாக இவனை தூக்கி போட இவனுமே பறந்து போய் வரான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு எதுவும் நடக்கலைன்ற மாரி இவங்களும் ஹீரோ கிட்ட நல்லா விசாரிச்சுருக்கேன். பெய்டனுக்கும் முன்னவே ஹீரோயினிக்கும் ஒரு மிகப்பெரிய பகை இருக்குது. முன்னவே பேல் சொல்லியிருந்திருப்பாரு. ஹீரோயினி ஒரு வேளை ஹீரோவை காப்பாற்ற முன் வந்தால் ஹீரோயினுமே கொல்ல சொல்லியிருந்திருப்பாரு. அதை தான் இவர் இந்த இடத்துலையுமே பண்ணுற மாதிரி தெரியுது. முன்னவே பகை இருக்குன்றதுனால பெய்டன் அந்த வெறியோட சண்டை போடுறாரு. அதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சேதாரமே அந்த இடத்த சுற்றி ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்க திடீர்னு பெய்தனை கொல்ல வரும்போது பெய்தன் திடீர்னு ஒரு இல்யூஷனை மேக் பண்ணுறாரு. அந்த இல்யூஷனில் ஹீரோடைய ஃபேமிலியை கொன்ன அந்த மூமெண்ட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல இவர் ஹீரோவை மாதிரி ஹீரோயினியை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்க, ஆனால் ஹீரோயினியால் அது ஹீரோன்றதுனால அடிக்க முடியல. அதில் அவங்க அதே இடத்துல ஸ்டெக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெய்டன் அவருடைய ஆயுதத்தை வச்சு அப்படியே குத்த ஒரு சமயத்தில் திடீர்னு ஹீரோ கத்துறாரு. ஹீரோயினி தெளிவுக்கு வந்துடுறாங்க. அந்த மொத்த இல்யூஷனுமே கலைஞ்சு போக அதுக்கப்புறம் இவங்க பெய்தனை பார்த்து பயங்கரமாக தூக்கி வீச ஆரம்பிக்கிறாங்க. பெய்தனுடைய நெஞ்சில் அவருடைய ஆயுதத்தை இறக்கிறாங்க. இதுக்கப்புறம் பெய்தனால் அசைய முடியல.
இதே சமயத்தில் தான் ஹீரோவுமே ஹீரோயினியை ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. அதனால் 2 பேருமே ஒருத்தர் பேசும்போது திடீர்னு பின்னாடி பெய்தன் குத்த வர அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த குத்த வாங்குற மாரி தெரியுது. இருந்தாலும் அந்த இடத்துல பெருசாக ஹீரோவுக்கு காயம் ஏற்படுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இவர் எழுஞ்சி அப்படியே குத்து இருந்திருப்பார்ல, ஹீரோ அப்படியே முன் வந்திருந்திருப்பாரு. இருந்தாலும் அதுக்குள்ளார அந்த லேடி அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க. வரது மட்டும் இல்லாமல் அதே இடத்துலையே பெய்தனை அடிக்கிறாங்க. அவருமே கீழே விழுந்துருவார். ஹீரோயினி அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் பெய்தனை அதே இடத்துலையே கொலை பண்ணி நரகத்துக்கு காமிச்சிடுறாங்க. அவன் வந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டான். இருந்தாலும் ஹீரோ கிட்ட இவங்க வர ஹீரோவுமே கன்னத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தை தொடச்சி விட்டுன்னு இருப்பார். இது மொத்தத்துக்கு காரணம் யாருன்னு யோசிக்கும் போது தான் அந்த லேடி அசிஸ்டன்ட்னு தெரிய வருது. அதில் இப்போதைக்கு இவங்க லேடி அசிஸ்டன்ட் மேலே ரொம்ப கோபமாக இருக்குங்க. அதில் அவனை நிற்க வச்சு அவள் கன்னத்தில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எதனாச்சும் பிரச்சனை, என்ன எதனாச்சும் பண்ணு, எதுக்கு ஹீரோ கிட்ட போகிறேன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இவங்களுமே இது மொத்தத்துக்கு காரணம் பேலுன்னு சொல்கிறாங்க. அதில் இவங்களுமே பேலை பார்க்க போகிறாங்க. ஆரம்பத்தில் பேலை எதிர்க்கிற மாரி தெரிஞ்சாலும் ஆனால் இந்த இடத்துல பேல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அதால் பேல் தான் இந்தமாரி ஹீரோயினிக்கு இந்த பவர்லாம் தந்துருந்துருப்பார். அதில் அவர் கொடுத்தா பவரை அவராலேயே எதிர்க்க முடியும். அவங்க கத்தி எடுக்கும்போதே பேல் ஹீரோயின்கிட்ட இருக்கிற மொத்த பவருமே உறிஞ்சிருவார். இப்போது ஹீரோயினி ஒரு நார்மல் ஹியூமனாக மாற்ற ஆரம்பிக்கிறாரு. இந்த சீனை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சீனை சுற்றி தான் ஏகப்பட்ட பிளாட் ஹோல் இருக்குது. இப்போதைக்கு ஹீரோயினி ஒரு நார்மல் ஹியூமனாக மாறிட்டாங்க. ஆனால் இந்த எதை விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாதிரி ரிஸ்க் எடுத்து திரும்ப அதே ஃபேமிலிக்குள்ளார போகிறதா சொல்கிறாங்க. அதை காங்கிரஸ்மேன் யாங்கோடைய அந்த ஃபேமிலிக்குள்ளார இவங்க போகிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி இவங்க மேரேஜ் டீலை பேசுகிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு டேகுவால் கல்யாணம் பண்ண போகிறது இல்லையா, டேகுவோடைய பிரதரான சியோனை தான் மேரேஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவன் தான் எனக்கு வேணும்னு சொல்ல சரின்னு அந்த இடத்துல காங்கிரஸ்மேனும் ஒத்துக்கிற விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. அதே சமயத்தில் சியோனுமே ஹீரோயின் முகத்தை பார்க்க பிடிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஹீரோயினுமே ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மாரி அப்படியே சியோன் வந்த வழியிலே போக சரின்னு இவங்க சியோனோட ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல சியோன் சீக்ரெட் ரூம்லேருந்து வர விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. சியோனுமே எதனாச்சும் பார்த்தியான்னு கேட்கும்போது இவங்களும் நல்ல விதமாக பேசுகிறாங்க. பெருசாக சியோனுக்கு ஹீரோயினி கிட்ட பேச பிடிக்கும். இதே சமயத்தில் தான் இந்தமாரி ஹீரோ கூட சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சுற்றின்னு இருப்பாங்களே, அவங்க ஹீரோயினியை பற்றி செக் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினியை கத்தியால் குத்துற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதை பற்றி இவங்க ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி காங்கிரஸ்மேன் யாங்கோடைய வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் யாரோ ஒருத்தவங்க கத்தியால் குத்திருக்காங்க. மேபி அது காங்கிரஸ்மேன் யாங்கா கூட இருக்கலான்ற மாரி இவங்களுடைய எண்ணம் இருக்குது. அதால் சரின்னு சொல்லிட்டு சைக்கேட்ரிஸ்ட் ஹீரோ பார்க்க போகிறாரு. அவங்கக்கிட்ட ஹீரோயினி கத்தியால் குத்தப்பட்ட சமயத்தில் யாருன்னாச்சும் பார்க்க வந்தாங்களான்னு கேட்டால் பார்க்க வந்தது காங்கிரஸ்மேன் யாங்கோடைய 2வது பையன் தெரிய வருது. அதில் இதுக்கும் அதுக்கு எதனாச்சும் லிங்க் இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதில் நடந்த விஷயங்களாம் ஹீரோயினி கிட்ட போய் சொல்கிறாங்க. அதாவது கங்பீட்னாவுக்கும் இந்தமாரி அந்த ஃபேமிலிக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு என்னமோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் அந்த டாபிக் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹீரோவுக்குமே இந்தமாதிரி நீ சியோனை உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு பொறாமையாக இருக்குன்னு அவர் சொல்ல சரின்னு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சாஃப்டான டேட்டுக்கு போகலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இவங்களால முடிஞ்ச விஷயத்த அன்றைக்கி நாள் முழுக்கவே பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் ஹீரோயினி ஒரு நாள் நடந்து வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல இந்தமாரி இவங்க ஹவுஸ் ஓனர் நடந்து வந்து இருப்பாங்க. அவங்க திடீர்னு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு புரியல. சரின்னு இவங்களையுமே ரூமில் படுக்க வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கில்லருக்காக தான் இங்கே காத்துன்னு இருக்காங்களா, அந்த கில்லரை கொல்லணும்னு இவங்களுக்கு தோணுனா எதுக்காக அந்த கில்லர் என் பையனை கொல்லணுன்ற மாரி இவங்க ரொம்ப வலியோட கத்திக்கிட்டு இருக்க அதே இடத்துல ரொம்ப ஹீரோயினி அழுக ஆரம்பிக்கும். இவங்க இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ்மேன் யாங்கோடைய வீட்டுக்கு இவங்க மட்டும் தனியாக போகலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல எதனாச்சும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை நினச்சி அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினி இப்போதைக்கு ஒரு ஹியூமன் தான். ஆனால் எப்படி ஹீரோயினியால் அங்கே போக முடியும்? ஹீரோயினி இந்த உடல்லேருந்து இறந்தது தான். ஜஸ்டிஸ்டாவுமே கூட சேர்த்து இறந்துருவாங்க. அதை நினச்சி இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும் தான் தனியாக போக போகிறாங்களா. ஆனால் காங்கிரஸ்மேன் யாங் தான் அங்கே இருப்பார். எப்படி போவாருன்னு யோசிச்சுங்கன்னா, அவர் கோல்ஃப் விளையாட வேற ஒரு ஆள் கூட போயிடுறாரு. அதெல்லாம் யாருமே இல்லாத சமயத்தில் தான் இவங்க போகிறாங்க. அதுவும் காலையில் சமயத்தில் தான் அவங்க விளையாடின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தை புரிஞ்சுதுன்னா ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற மெய்டு கிட்ட பெருசாக பேச்சு கொடுக்காம இவங்க அப்படியே சியோனுடைய ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமுக்கு போய் இருக்கிற சீக்ரெட் டோரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் இருக்குது. ஆனால் அதை பெருசாக ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணுறாம உள்ளார ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்குது. அந்த ரூமை பார்க்குறாங்க. அந்த இடத்துல தேடி பார்த்ததில் எதுவும் கிடைக்கல. ஹீரோயினி எதுவும் கிடைக்கலன்னு வெறுப்பில் வெளியே வரும்போது தான் திடீர்னு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கேண்டில் அலைஞ்சது இவங்களுக்கு புரிய வருது. சரின்னு அந்த ஃபோட்டோக்குள்ளார கை விட்டாதான் கை உள்ளார போகுது. அது ஒரு டோராக மாறுது. சரின்னு இவங்களும் அதுக்குள்ளார போகிறாங்க. அதுக்குள்ளார போனால் அந்த இடத்துல ஏகப்பட்ட உடல் பாடிகள் இருக்கிற விஷயத்த இவங்க பார்க்குறாங்க. இது வரைக்கும் அந்த கில்லர் கொண்ட எல்லாரோடைய சில பாதிகள் மட்டும் அதே இடத்துல இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயினி வெளியே வரும்போது தான் அந்த இடத்துல சியோன் வந்து இவங்க மண்டியில் அடிக்கிற மாரி காமிக்கிறாங்க. இதே சமயம் தான் ஹீரோவும் இந்த மாதிரி
வேலை பார்த்துட்டு இருப்பார். அந்த வேலை பார்க்கும்போது திரும்ப காங்பீட் நாவை யார் கொன்னதுன்னு கூடிய ஒரு பேச்சு வர, சரின்னு இவருக்குமே காங்பீட் நான் மேலே பயமாக இருக்கும். அதால் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கால் பண்ணால் அவங்க எடுக்கிற மாரி தெரியல. இவர் அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி நடந்த மொத்த உண்மைகளுமே தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வேகமாக சியோனோட வீட்டுக்கு போகலான்னு இருக்காரு. திடீர்னு முன்னாடி அந்த லேடி அசிஸ்டன்ட் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு மேப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆயுதத்தையும் தராங்க. நீ தனியாக போகக்கூடாது, ஹீரோயினை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி இவங்களை முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதுக்கு மேலே தான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதால் தான் இந்த இடத்துல லேடி அசிஸ்டன்ட் வெளியே இருக்காங்க. அதுக்கடுத்து சியோன்மே உள்ளார ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே அவர் டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அடிக்கும்போது திடீர்னு அந்த பெயிண்டிங்குள்ளார இவனால் போக முடியல நோட்டீஸ் பண்ணுறாங்க. இது மூலயமா சியோன் ஒரு டீமன் கிடையாதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் சியோன் ஹீரோயின் ஹியூமனாக இருக்கிற சமயத்தில் ஈஸியாகவே அடித்து ஹீரோயினை மட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே கட்டி போட்டுறாரு. அந்த சமயத்தில் இவருக்கு பக்கத்துலேயே ஒரு கோடாலி இருக்கும். அந்த கோடாலியை இவர் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினியை வேணால் பைத்தியமான்ற மாரி யோசிக்கும் போது தான் அவன் இந்த இடத்துல உண்மையான ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ அன்னைக்கே இறந்துருக்க வேண்டியவ, இது இவ்வளோ தூரம் நீ வந்தே இருக்கக்கூடாது. இவன் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பான். உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்னா கங்பீட்னா இருக்காங்களே அவங்க இந்தமாரி டேகு மேரேஜ் பேசுறதுக்காக அந்த வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்திருப்பாங்க. அப்படி வரும்போது தான் இவங்க எல்லா விஷயத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு சீக்ரெட் டோரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதான் அந்த சீக்ரெட் டோருக்குள்ளார என்ன இருக்குன்ற மாரி இவங்க வேகமாக அந்த சீக்ரெட் டோருக்குள்ளார போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலியமாக எப்படி டேகு அவங்க அம்மாவே இந்தமாரி டார்ச்சர் பண்ணாருன்ற விஷயமும் தெரிய வர இந்த விஷயத்தை டேகு கண்டுபிடிச்சிட்டாரு. கங்பீட் நான் பேச எதுவும் கிடையாதுன்ற மாரி இவங்க ரெண்டு பேரும் இந்தமாரி மேரேஜ் பண்ண வேணான்ற மாரி அவர்கிட்ட தயக்கமாகவே பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே நடந்தது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாரியும் டேகு கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க பயத்தோட போக இந்த விஷயத்தை டேகு பார்க்கறது மட்டும் இல்லாமல் சியோன் கிட்ட கங்பீட் நாவை கொல்ல சொல்கிறாரு. கங்பீட் நாவும் சியோன்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இந்த இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லலாம் ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல இவங்களை சியோன் ஃபாலோ பண்ணி வர்றாரு. பயத்தோடு தான் சியோன் வந்து கங்பீட் நாவை கொல்ற மாரி தெரியுது. அதே இடத்துல கங்பீட் நா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தமாரி ஜெசிஸ்டா கங்பீட் நாவுடைய உடம்புக்குள்ளார வந்திருப்பாங்க. இந்த சில விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஹீரோயினி இது மொத்தத்தையும் அமைதியாக தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவனுமே ஹீரோயினியை கொல்லலான்னு வருவான். ஏன்னா ஹீரோயினி அவனை திட்டு மாரி பேசியிருந்திருப்பாங்க. திடீர்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை தப்பாக எடுக்க அதெல்லாம் பார்த்து இவங்க கடுப்பாயி அப்படியே ஹீரோயினிய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினி கிட்டத்தட்ட சாகக்கூடிய ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் இதே இடத்துக்கே பக்காவாக வந்து இருந்திருப்பாரு. வரது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல ஹீரோயினியை காப்பாற்றி அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஹீரோயினியும் சேர்ந்து பயங்கரமாக இந்தமாரி சியோனை போட்டு அடிச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு சியோன் ரெண்டு பேருமே அசந்த நேரம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூட் கேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமாக வெளியே போயிடுவான். ஹீரோயினி காயப்பட்டிருக்குன்றதுனால அதே இடத்துல ஹீரோயினியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஹீரோயினி நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க. டேகு தான் உண்மையான கோலக்காரன், அவன் தான் சாத்தான்ற மாரியும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எதையுமே ஹீரோ கேட்காம அவங்கள ஹக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸையும் கூப்பிட்டு இருந்திருப்பாரு. சரின்னு நைட்டு வரைக்குமே இதெல்லாம் ஆகிடும். அதில் காலையில் கோல் ஃபெயில் ஆகிட்டு இவங்க இப்போ தான் வருவாங்க. இதை பார்த்து இவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகும். அதுக்கடுத்தது ஹீரோயினியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. ஹீரோயினியும் லேடி அசிஸ்டண்ட் அடிச்சிருந்துருப்பாங்களே அதால் நீ என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லும்போது லேடி அசிஸ்டண்ட் கிடைச்சது வாய்ப்புன்ற மாரி பயங்கரமாக ஹீரோயினியை அடிச்சிருவாங்க. அடித்தது போதுன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. இப்போது பேல் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி பவர் வாங்கலான்னு இருக்காங்க. அதால் திரும்ப பேலை கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இந்தமாரி என் பவரை திரும்ப தாங்கன்ற மாரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சாத்தானை பற்றி தெரியுமா, அதில் சாத்தான் கிட்ட இருக்கிற கையில் உங்ககிட்டே சேர்க்குறேன்ற மாரி இவங்க பவர் வாங்கிக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஹீரோயினியாக அவங்க பவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சியோன் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அவனும் ஒரு காரில் உட்கார வச்சு அந்த காரையுமே எரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் போலீஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்டில் என்னுடைய பிரதரும் என்னுடைய அப்பாவும் தான் என்னை கொண்டாங்கன்ற மாரி சியோன் எழுதிக்கிற மாரி இருக்குது. அதால் சரின்னு இப்போதையும் இவங்க காங்கிரஸ்மேன் யாங்கையும் டேகுவும் விசாரிக்கலான்னு இருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு முதல்ல டேகு விசாரிச்சா அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. அவருடைய பிரதர் சொல்கிறதுல ஏற்றுக்க முடியாதுன்ற மாரி டேகு பேசிக்கிட்டு இருக்கேன். காங்கிரஸ் மேனும் அப்படி தான் சொல்கிறாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வர 3 நாள் ஆகுமா, ஆனால் அதுக்குள்ளார இவங்க வெயிட் பண்ணாமல் சியோனுக்கு இந்த மாரி இறுதி அஞ்சலியை ஏற்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல முக்கியமாக அந்த காங்கிரஸ்மேன் யாங் ரொம்ப அழுது சீன்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற இதே சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு போலீஸ்க்கு. டிஎன்ஏ ரிப்போர்ட் தான். அதில் இப்போதைக்கு இறந்து போனது சியோன் கிடையாதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போனா சியோனுக்கு என்ன ஆகியிருக்குன்னு இவங்க யோசிக்கும் போது தான் சியோன் மொத்தத்தை விட்னஸ் பண்ணுறேன்னு அதே இடத்துல வர இப்போ நமக்கு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க இந்த மாதிரி ஹீரோ கிட்ட பேசி இவங்க என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க.
இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பவரை யூஸ் பண்ணி சியோனையுமே கண்டுபிடிக்க செஞ்சுருப்பாங்க. ஆரம்பத்தில் சியோனை அடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்க சியோனை அடிக்க கிடையாது. அந்த இடத்துல இவங்க சியோன் கையில் இருக்கிற அந்த பெட்டியை மட்டும் வாங்கிடுறாங்க. சியோன் அந்த கோடாலி எதுக்கு எச்சரிக்கையாக வச்சிருக்கானா, அந்த கோடாலியில் மட்டும் தான் டேகுவை பற்றின அந்த சில ப்ரூஃப்லாம் இருக்குது. அதாவது இதை ரிசர்ச் பண்ணால் இதில் டேகுவோடைய ஃபிங்கர் பிரிண்ட், டேகுவோடைய பிளட்ன்ற மாரி மொத்த விஷயமே கிடைச்சிடும்னு இவன் அந்த கோடாலி இவ்வளோ நல்லா பாதுகாத்து இருந்திருக்கான். ஆனால் டேகு மேலே இருக்கிற பயத்தினால அதை கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இதெல்லாம் பற்றி ஹீரோயின்கிட்டே சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினுமே இவங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குறாங்க. அதை மட்டும் நீ பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுவரையில இவங்க முதல் வேலையை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டேகுவுக்கு தான் கால் பண்ண சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனுமே டேகுவுக்கு கால் பண்ணுறான். அந்த இடத்துல டேகுமே சில ஆட்களை அமுச்சு வைக்கிறான். அந்த ஆட்கள் இவனை கொல்ற மாரி தெரிய இவனும் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சா இதை முன்னமே யோசிச்சு ஹீரோயினி இந்தமாரி முன்னாடி இவங்களுடைய ஆட்கள் அனுப்பிச்சு அங்கே வந்த சில ஆட்களை போட்டு தரு சியோனுடைய நம்பிக்கையுமே பெற செஞ்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்காவான பிளான் பண்ணி இந்தமாரி இவங்க கிட்ட முன்னவே ஒரு பாடி கிடச்சிருந்துருக்கும். அந்த பாடியை இந்தமாரி எரிச்சு அதுதான் சியோனுன்ற மாதிரி நம்ப வச்சுருந்துருப்பாங்க. சியோன் கையில் ஒரு லெட்டர் எழுதி வந்திருப்பாங்க. அதுதான் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குன்னு தெரியும். அந்த இடத்துல இந்தமாரி இவங்க விசாரிச்சுன்னு இருக்காங்க சியோனை. உண்மையாலுமே என்ன எடுத்துச்சு கேட்டால் அந்த இடத்துல சியோன் வந்து டேகு எப்படி இவங்க அம்மாவை கொண்டாங்கன்ற மாரி அந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. அந்த சம்பவத்தில் வந்து தான் இவன் இவ்வளோ பெரிய குடிக்காரனாக மாறி இருக்கான். இதெல்லாம் பற்றி இவன் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் டேகுக்கு தெரிய வந்திருக்கும். அதில் அந்த கடுப்புலேயே டேகு வேகமாக காங்கிரஸ்மேன் யாங் கையில் இந்த புக்கை தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அவன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அதுக்கு தான் அவனை அப்போவே கொன்னுடலான்னு சொன்னன்ற மாரி காங்கிரஸ்மேன் யாங் கிட்ட பேசினா அவர் இது மொத்தத்தையும் பார்த்துக்கலான்ற மாரி கூலாக இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்மேன் யாங் வேறு யாரும் கிடையாது. இவங்க எல்லாரும் தேடின்னு இருக்க அந்த சைத்தானே காங்கிரஸ்மேன் யாங் தான். அதுக்கப்புறம் இவங்க அந்த சீக்ரெட் ரூமுக்கு போகலான்னு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த கோடாலியுமே அந்த சியோன் தூக்கிட்டு போயிருந்திருப்பான். அதில் தான் இப்போதைய ஆதாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல காங்கிரஸ்மேன் யாங்க்கு ஒரு உண்மை தெரியுது. அந்த கையில்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அது பூமியில் காணாமல் போயிருந்திருக்கும். ஆனால் அந்த கையில் இது வரைக்குமே யார்கிட்ட இருக்குன்னா இந்தமாரி டேகு கிட்ட இருக்குன்னு தெரிய வருது. இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்தமாரி அந்த சீக்ரெட் ரூம்குள்ளாரே ஒரு டோர் இருக்குல்ல, அதுக்குள்ளே டீமன்ஸ் அதை மட்டும் தான் போக முடியும். இவர் உள்ளார போய் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது கங்பீட்னான்னு தெரிஞ்சு அவளுமே ஒரு டீமனானு இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்குமே ஒரு கங்பீட்னா ஒரு டீமன்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த இடத்துல டேகுமே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறான்னா இந்தமாரி கங்பீட்னா ஒரு டீமன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்தமாரி டேகு இருக்கார்ல அவர் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதா சொல்கிறாரு. இந்த மொத்த கொரியா விட்டும் நான் அனுப்பிச்சிடுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு கையில் தரணுன்ற மாதிரி இவர் டீல் பேச சரி நான் அந்த கையில் இவர் எடுக்க போகிறாரு. இதே சமையல் தான் ஹீரோயினி டேகுவோடைய பேரை போட்டு டேகு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்க அந்த சமையல் தான் இவங்களுக்கு டேகு கையில் தான் கையில் இருக்குன்னு தெரிய வருது. அதில் இவங்க அதை எடுக்க போயிடுறாங்க. அதே சமயத்தில் தான் டேகு டீல் பேசுறதுக்காக காங்கிரஸ்மேன் யாங் கிட்ட வந்து இருந்திருப்பாரு. அந்த இடத்துல டேகு துரோகம் பண்ணிட்டாரு. அதாவது முன்னமே சாத்தான் சொல்லி இருந்திருப்பாரு இந்த மாதிரி ஒரு டீமன் வந்து ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கும்போது யாருனாச்சும் கொண்டுட்டாங்கன்னா அந்த டீமனுமே சேர்த்து இறந்துடுன்ற மாரி சொல்லி இருந்திருப்பாரு. அதில் காங்கிரஸ்மேன் யாங்க கொண்டுட்டா அந்த சாத்தானுமே செத்துருன்ற மாரி இவர் அதே இடத்துல காங்கிரஸ்மேனியை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறாரு. அந்த இடத்துல வேகமாக கிளம்பலான்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு இவங்க முன்னாடி வரது மட்டும் இல்லாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இவர் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவர் கொத்த அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, காங்கிரஸ்மேன் யாங் தான். இது வரைக்குமே எடுத்தது ஒரு இல்யூஷன் தான். அந்த இல்யூஷன் மூலியமாக தான் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற இவனை ஒரு ஆளாவே ஒரு மதிக்கலை, அதால் நீ போய் தொல்றான்ற மாரி அவனை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு தேவையான கையில் தான் அந்த கையில் எடுத்துக்கிறாரு. இந்த கையில் ஹியூமன் பாடியோட ஃபிக்ஸ் பண்ணி இவர் இமோர்டலிட்டி பவர் எடுத்துக்கலான்னு இருக்காரு. அதை தான் இப்போதைக்கு ஒரு செயல்படுத்துகிற மாதிரி தெரியுது. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அதே சீக்ரெட் ரூமுக்கு போகிறாரு. அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போய் தான் மொத்தத்தையும் பண்ணுற மாதிரி தெரியுது. இதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதாவது சியோன் ஒரு ஆக்ஸை தந்துருந்துருப்பார்ல, அந்த ஆக்ஸில் இருக்கிற டிஎன்ஏ டேகுதுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஹீரோயின்கிட்ட இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வேகமாக ஹீரோயினி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது தான் காங்கிரஸ்மேன் யாங் தான் உண்மையான சைத்தான்ற விஷயமே இவங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல காங்கிரஸ்மேன் யாங்மே அந்த கையல்ன்ற பொருளை யூஸ் பண்ணலான்னு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த இடத்துல கங்பீட்னா வராங்க. அந்த இடத்துல இவர் கங்பீட்னாவோட சண்டை போடும்போது தான் தெரியுது கங்பீட்னா தான் இந்தமாரி ஜெசிஸ்டான்ற விஷயமே இவருக்கு புரிய வர இதை பார்த்து இவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அந்த சமயத்தில் இவர் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. இவர் இந்தமாரி நரகத்துலேருந்து தப்பிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பூமிக்கு வந்திருந்திருப்பாரு. அந்த இடத்துல இவர் சின்ன வயசில் இருக்கிற டேகு ரொம்ப கோவமாக அவங்க அப்பாவோடைய வீட்டுக்கு போகிற விஷயத்த பார்த்துருந்துருப்பாரு. ஆக்சுவலி டேகு உண்மையாலுமே காங்கிரஸ்மேன் யாங்க்கு பிறந்தது கிடையாது. காங்கிரஸ்மேன் யாங் வந்து வேற ஒரு பொம்பளை கூட இந்தமாதிரி ரிலேஷன்ஷிப்லேருந்து அது மூலியமாக தான் இவன் பிறந்தவன். அதான் இப்போ இருக்கிற ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு
சொல்லிட்டு இவர் டேகுவை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு. டேகு கிட்ட காசை போட்டு இதை பொறுக்கிட்டு போடான்ற மாரி டேகுவே அசிங்கமாக திட்டிட்டு போக அதில் கடுப்பான டேகு தான் அதே இடத்துல காங்கிரஸ்மேன் யாங்க போட்டு தள்ளியிருக்காரு. இந்த விஷயத்த சாத்தான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் டீல் பண்ணலாமான்ற மாரி இந்த இடத்துல ஒரு சின்ன பேச்சு கொடுத்துருந்துருக்காரு. இந்த கொலையை நான் மறைக்கிறேன், ஆனால் எனக்காக நீ சில வேலைகள் பார்க்கணுன்ற மாரி இந்த இடத்துல டீல் போட்டிருந்திருக்காரு. சரி, நான் அந்த டீல் மூலியமாக தான் டேகு இவ்வளோ நாளாக சாத்தானுக்காக வேலை செஞ்சுருக்காரு, அவருக்காக சில கொலைகளையும் பண்ண செஞ்சுருக்காரு. இந்த விஷயம் எப்படியோ காங்கிரஸ்மேன் யாங்கோடைய ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இவங்களுமே இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் காங்கிரஸ்மேன் யாங் கிட்ட சொல்ல அவருமே உனக்கு தெரிஞ்சிச்சான்ற மாரி இவங்கள ஒரு ரூமில் போட்டு பட்னியாகவே இவங்களை போட்டு சாகடிச்சிருந்துருப்பாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தான் இந்தமாரி ஹீரோடைய வீட்டுக்கு டேகு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல கேஸை சீர் பண்ண மாரி சொல்லிட்டு தான் இவர் உள்ளார போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ளார போய் ஒரு தரமான சம்பவத்தையே பண்ணியிருந்திருப்பாரு. இதில் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினி கிட்ட இருந்து திரும்ப எமோஷனல் வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல காங்கிரஸ்மேன் யாங்மே ஹீரோக்கு ஒரு நல்ல லைஃப் தரதா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினிக்கு ஒரு சின்ன இல்யூஷனை காமிக்கிறாரு. ஹீரோயினிக்கு அப்படியே மேரேஜ் ஆகிற மாதிரியான சில இல்யூஷன்ஸ்லாம் காமிக்க அதில் ஹீரோயினி ரொம்ப மூழ்கி போயிருக்காங்க. அந்த சமயத்தில் காங்கிரஸ்மேன் யாங்கோ இதான் சரியான சமயம்னு யோசிக்கிறாரு. ஹீரோயினி அதே சமயத்தில் அந்த இல்யூஷனை விட்டு வெளியே வரும்போது தான் காங்கிரஸ்மேன் யாங்கோடைய ஒய்ஃப் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினியோட ஒரு பயங்கரமான சண்டை போட 2 பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்குது. இருந்தாலும் ஹீரோயினி அந்த லேடியை போட்டு தள்ளிட்டு அதுக்கடுத்தது சாத்தான் கிட்ட வராங்க. அந்த இடத்துல சாத்தானை இவங்க போட்டு தள்ளணும் போது சாத்தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஆக்சுவலி சாத்தானுக்கு அப்புறம் தான் ஜெசிஸ்டா. அதால் இவங்க ஈஸியாகவே சாத்தான் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சாத்தானுக்கு அதிக பவர் இருக்குன்றதுனால அவர் ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினி அதுக்கேற்ற மாரி டஃப் தராங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இவங்க ஃபஸ்ட்டு நரகத்தோடைய நுழல் வாயில ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க சாத்தானோடைய நெஞ்சிலேயே குத்தி அவர் திரும்ப நரகத்துக்கு காமிச்சிட்டாங்க. இதே சமயத்தில் தான் டேகு இருக்காருல, அவர் வேகமாக ஷிப் மூலியமாக இந்த இடத்த விட்டு தப்பிக்க பிளான் போட்டிருப்பாரு. இதை முன்னவே யோசிச்ச ஹீரோவும் ஷிப்பை தேடி போயிருக்காரு. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக சண்டை ஏற்படுது. சரி, ஹீரோவுமே அந்த இடத்துல டேகுவை போட்டு அடிக்கிறாரு. ஆரம்பத்தில் டேகுவை கொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு டேகுவை கொல்லணுன்ற எண்ணம் ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ அதை விட்டுலாம் தான் இவர் யோசிக்கிறாரு. ஹீரோயினோட ஒரு சின்ன அட்வைஸ்னால திடீர்னு அந்த இடத்துல டேகு வேணும்னே ஹீரோவை வெறுப்பேற்றுற மாரி பேச, அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படி அந்த சீஃபை கொன்னான்ற மாரி அந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்குற ஹீரோவுக்கு சமக்கெடுப்பாகுது. இவன் சீஃபோடைய கையெல்லாம் வெட்டி எடுத்து இருந்திருப்பான். அது மொத்தத்தையுமே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல என்ன சீன் நடந்துச்சோ அது ஒவ்வொன்று தான் ஒப்பிக்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோவுமே அவனை கொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதான் டேகுக்கு வேணும். ஆனால் திடீர்னு ஹீரோயினி சொன்ன சில வார்த்தைகள் ஞாபகம் வருது. ஹீரோயினி வந்து நீ டேகுவை கொன்னாலும் பரவாயில்ல, கொல்லனாலும் பரவாயில்ல, என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே உனக்கு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயத்தில் சீஃப் சொன்ன வார்த்தையை பற்றியும் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதில் அந்த ஒரு முடிவில் இவர் டேகுவை கொல்லாமல் விட்டுறாரு. அவர் அப்படியே கைது பண்ணிவிட்டு இவர் இந்த இடத்துல வரும்போது தான் ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் டேகுக்கான ட்ரையல் நடக்குது. இதுவுமே ஹீரோயினி தான் அட்டன் பண்ணுறாங்க. அதெல்லாம் இந்த ட்ரையல்லாம் நடக்கும்போது தான் இந்த மாதிரி ஹீரோயினி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பேல் முன்னாடி வராரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கிட்ட ஒரு சின்ன ஆஃபர் தராரு. நீ எப்பயுமே இதே உடல்லே இருக்கணும்னு ஆசைப்பட்டனா இந்த மாதிரி நீ அவனை ரிலீஸ் பண்ணிடணுன்ற மாரி இவர் ஒரு சின்ன டீல் போட ஹீரோயினிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அதில் இவங்க அப்படியே அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவுக்கு அந்த இடத்துல இவங்க டேகுக்கு தண்டனை தரலான்னு இருக்காங்க. இப்போது இவங்க சாட்சியை கூப்பிட்றாங்க. அந்த சாட்சி வேறு யாரும் கிடையாது, சியோன் தான். அவர் தான் இந்தமாரி டேகு பண்ண மொத்த கெட்ட விஷயத்தையும் சொல்லி டேகுக்கு தண்டனை தரப்போகுது. அதில் சியோனை சாட்சியை கூப்பிட்றாங்க. சியோனுமே பிரிசனை விட்டு வெளியே வராரு. முன்னவே இந்த இடத்துல சில ஆட்களை செட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் சியோன் வெளியே வந்தோடனே அவங்க கழுத்தில் குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோயினையும் ட்ரெயிலில் தள்ளி வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயுமே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சியோனை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல சியோன் கிட்ட சாட்சி சொல்ல சொன்னால் இந்த வாட்டி சியோன் பயப்படுறாரு. அதாவது சியோனுக்கு அவருடைய பிரதரை நினச்சி ரொம்ப பயமாக இருக்காங்க. அதில் திரும்ப ஒரு சாட்சி தரப்போகிறது இல்லைன்ற மாரி இந்த இடத்துல டோட்டலாக மாற்றி பேசுகிறாரு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியலன்னு அவர் எதோ இடத்துல படுத்துன்னு இருக்க. இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஒரு அப்படியே ஹீரோயினி கிட்ட சொல்ல, ஹீரோயினி இப்போதைக்கு இதை விட்டு நமக்கு சியோன் தேவை, அதை தாண்டி நமக்கு டேகு மற்றவங்களை டார்ச்சர் பண்ணதை ஒரு வீடியோ டேப் எடுத்து வச்சுருந்துருப்பான். அந்த வீடியோ டேப் தான் இவங்களுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் இவங்க டேகுக்கிட்டே பேசி பார்க்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து எதனாச்சும் இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுமான்னு. பெருசாக எதுவும் இவங்களால் எடுக்க முடியல. இருந்தாலும் அடுத்த ட்ரையலே வந்துடுது. அந்த ட்ரையலில் ப்ராசிக்யூட்டர்ஸுமே இவன் பண்ண தப்புக்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் நீதி வேணுன்ற மாரி சொல்கிறாங்க. இவனுக்கு கண்டிப்பாக ரொம்ப சிவிலியான தண்டனை தரணுன்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினி அதை மொத்தத்தையும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாட்சியை கூப்பிட்றாங்க. இப்போதைக்கு சியோன் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொன்னார்ல, எட்ட ஹீரோ பேசி சாட்சிக்கு ஒத்துக்க வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த இடத்துக்கு சியோன் சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டாரு. அந்த கோர்ட் முன்னாடி வர்றது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கிறாங்க. அதாவது இவன் எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி தங்கி இருக்கிற இடத்த சுற்றி அங்கே இருக்கிறவங்களை இவன் எப்படி டார்ச்சர் பண்ண
கொண்டானான்ற மாரி அதெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீஃபை எப்படி கொண்டான்ற மாரி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே அவங்களோட பையனை கொன்னது, அந்த இன்சிடென்ட்டை இவன் பார்த்ததுன்ற மாரி எல்லாத்தையுமே அதே இடத்துலயே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவனுடைய சாட்சியில் ஒரு தப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் அதிகமாக போதை யூஸ் பண்ணியிருக்கான். இவனுடைய சாட்சிகள் தெளிவாக இருக்குமான்றதும் சந்தேகமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் சிவனுடைய சாட்சியை தடுக்க சொல்கிறாரு. ஏன்னா சிவன் அதிகமாக போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாருல. இங்கே இருந்தாலும் ஹீரோயினி வேற ஒரு பிளான் போட்டாங்க. அதாவது ஒரு வீடியோ டேப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, கடைசியாக எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த வீடியோ டேப்பையுமே எடுத்துட்டு அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, டேகுவுக்கு தேவையான சில இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ்லாம் இவங்க செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ண ஏரியாவில் தான் அந்த டேப்புமே கிடச்சிருக்கு. அதில் இருக்கிற வீடியோவை ஹீரோயினுமே பார்த்துருந்துருப்பாங்க. எவ்வளோ பேர் அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான்ற விஷயமும் தெரிய வந்திருக்கும். அதான் இந்த இடத்துல இவங்க திருப்ப தர ஆரம்பிச்சு இந்த இடத்துல டேகு பண்ண மொத்த குற்றத்தையுமே ஒத்துக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல டேகு மேல் தான் தப்புன்ற மாரி அந்த இடத்துல டேகுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் டேகு வேற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இவர் பண்ணது எதுவுமே தப்பே கிடையாதுன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேகுவுக்கு எதை நினச்சி கவலையே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டேகு இப்போதைக்கு அவரை ஒரு கடவுள் ஆட்ட பார்க்குறாராம். எல்லாரும் இங்கே இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே இவர் ஒரு நிம்மதியை தந்ததா பார்க்குறத இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது இவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, இவங்க தலையில் இருக்கிற பாரத்தை இறக்குனாரா, இவங்க கொன்ன ஒவ்வொரு ஆளுமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பாரமாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவர் டார்கெட் வச்சது. அதில் உங்களுக்கு இன்னொரு பாரம் வேணான்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை தான் குறைச்சேன். நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு நன்றி கடனோடு இருக்கணுன்ற மாரி சொல்ல, அங்கே இருக்கிறவங்களாம் இல்லை அடிக்கவே வந்துடுறாங்க. இருந்தால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவருடைய ஃபேமிலி எப்படி கொன்னாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பார். அதாவது ஹீரோடைய ஃபேமிலியை எப்படி டேகு கொன்னார், அதுக்கப்புறம் அந்த சீஃப்க்கு நடந்ததுன்ற மாரி அதெல்லாம் ஹீரோ சொல்லியிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ரொம்ப பெயினோடு தான் சொல்லுவார். அந்த பெயினை ஹீரோயினுமே உணர்றாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயினி சரியான முடிவு எடுக்கணும். ஹீரோயினி கிட்ட இப்போதைக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பொய் சொல்கிறது, ஒன்று சரியான விஷயத்த சொல்லணும். இந்த 2 ஆப்ஷனில் இவங்க எதனாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி தான் இவங்க கேப்ரியல் கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. கேப்ரியல் கிட்ட என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கேட்டால், கேப்ரியல் என்ன சொல்கிறான்னா, நீ அவனை வெளியே விட்டுரு, அதுதான் நல்லது, அதை தானே உங்ககிட்ட பேல சொல்லியிருக்கான்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி கடுப்பாகிறாங்க. அவனை வெளியே விட்டால் மக்களுக்கு நீதி மேலே இருக்கிற நம்பிக்கையை போயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசினா அவங்க எல்லாருமே திரும்ப டேகுவை வெளியே தான் விட சொல்கிறாங்க. யாருமே டேகு உள்ளார விட வேணான்னு சொல்ல, ஏன்னா ஹீரோயினி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னா பேல் கண்டிப்பாக தண்டனை தருவார், அதனால் அந்த தண்டனை தர வேணான்ற மாரி எல்லாருமே இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினி நான் வேறு டிசிஷன் தான் எடுப்பேன்ற மாரி கோர்ட் சீனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் டேகு சில கொலைகளாக பண்ணியிருக்காருல, அந்த கொலைகளாக 15 வருஷம் ஆகி எக்ஸ்பயர் இருந்தாலும் எல்லா கொலைக்குமே சேர்த்து வச்சு இவனுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை விதிக்கிறோன்ற மாரி இவங்க சொல்லிவிடுவாங்க. அதில் டேகுவுக்கு கூடிய சீக்கிரம் மரண தண்டனை தரப்போகிறாங்களா, இவன் பண்ண மொத்த தப்புக்குமே ஏற்ற தண்டனை இவனுக்கு கிடைக்குன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோயினி சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. மற்றவங்க சந்தோஷமாகறத பார்த்து ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோவை தான் பார்க்க போகிறாங்க. ஹீரோவை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான முடிவு தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக பேச, இப்போ தான் ஹீரோ வந்து இந்தமாரி அந்த ஃபியூனரல் பிளேஸ்க்கு ஹீரோயினியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. அதில் ஹீரோயினியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஹீரோயினி கிட்ட தான் இந்த சிவனோட கேஸ் வருது. ஏன்னா இவன் தான் டேகுக்கு உதவி செஞ்சுருக்கான் கொலை பண்ண. அதில் அவனுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை தந்துடுறாங்க. இவனை கடைசியாக ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது இவன் ஒரே ஒரு காகிதம் மட்டும் ஹீரோயினுடைய கையில் தர, அந்த காகிதம் என்னன்னு பார்த்தா அது ஹவுஸ் ஓனருக்கு தான் வந்திருக்கு. அவங்க பையன் கடைசியாக இவங்களுக்காக எழுதி வச்சது இதானா, அவன் கடைசி இவங்களுக்கு என்னமோ ஒரு ப்ரெசன்ட் தரணும்னு ஆசைப்பட்டுருந்துருக்கான். ஆனால் கடைசி வரைக்குமே அவனால் தர முடியல. அந்த மாதிரி ஒரு எமோஷனலான நோட்ஸ் தான் அதுக்குள்ளார இருக்குது. அதை பார்த்து இவங்க ஒன்றுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் இந்தமாரி சியோன் இறந்து போயிடுறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் டேகுக்கு வர செய்து, ஆனால் டேகு தான் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பருன்றதுனால அவர் கண்டிப்பாக ஃபியூனரலை அட்டன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட எல்லாத்துக்கான மேப்பும் பக்காவாக இருக்குது. ஃபியூனரல் பிளேஸ்க்கு போகும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் டயர்டாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவர் தப்பிச்சிட்டாருன்னு தெரியுது. இதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயத்தில் ஹீரோயினியை டெத்து தொடர்ந்துன்னு இருக்குது. அதாவது ஹீரோயினி கூடிய சீக்கிரம் இறக்க போகிறாங்க, நரகத்துக்கு போக போகிறாங்க. அதால் இந்தமாரி இவங்க ஹீரோவை பார்க்க போகிறாங்க கடைசி ஒரு வாட்டி. இந்த வாட்டி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திரும்ப வருது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், நான் இதுக்கப்புறம் வருவானான்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல. ஆனால் அதை ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. நீ எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தானே போகிற, அதே இடத்துக்கே நானும் வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இவங்களும் எனக்கு இப்போ இதை பண்ண விருப்பமாக இருக்குன்ற மாரி ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போகலான்னு இருக்கு. அதேமாதிரி ஹீரோ வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு லேடி அசிஸ்டன்ட் வரது மட்டும் இல்லாமல் மொத்த உண்மையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு ஹீரோயினி இறக்க போகிற விஷயத்த. இதை கேட்டு ஹீரோ ரொம்ப பதற
ஆரம்பிக்கிறாரு. அதில் ஹீரோ வேகமாக ஹீரோயினி தேடி வரேன், ஆனால் முன்னவே மரணம் ஹீரோயினியை தேடி வந்துடுச்சு. அதில் ஹீரோயினி அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. கடைசி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவங்க ஹார்ட் பீட் மொத்தமாகவே நின்ன விஷயம் தெரிய வருது. கடைசியாக கங்பீட்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவுக்கு வராங்க. எப்படிலாம் இருக்கும்போது தான் திடீர்னு இதய துடிப்பு அதிகமாகிற மாரி தெரியுது. கங்பீட்னா திரும்ப எழுந்திருக்கிற மாரி தெரியுது. இது எப்படி நம்ம யோசிக்கும் போது தான் நரகத்தில் நடந்ததை காமிக்கிறாங்க. நரகத்தில் பேல் வந்து இந்த மாதிரி கங்பீட்னாவை பார்த்துருந்துருப்பாரு. அந்த இடத்துல இவர் என்ன சொல்லியிருப்பானா, நீ பொண்ணதுக்கெலாம் இங்கே தண்டனை கிடைக்க வேண்டியதுதான், ஆனால் உன்னை ஒருத்தவங்க பார்க்க விரும்புகிறாங்கிற மாரி கேப்ரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த இடத்துல கேப்ரியல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கங்பீட்னா பூமியில் சில நல்லதுகள் பண்ணியிருப்பாங்களே, ஆனால் மொத்த நல்லதுகளே கருதி இப்போதைக்கு கங்பீட்னாவை பூமியிலே இருக்க வைக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது மொத்தமே கடவுளோடைய விருப்பம்னு இவங்க சொல்கிறாங்க. நீ நரகத்துலேருந்து பூமிக்கு போயிருந்தால் நீ சரியான விஷயத்தை கற்றுக்கிட்ட, அதுக்காக உன்னை பூமியிலே இருக்க வைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோயினி கேட்டுன்னு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினிக்கு புரியாத விஷயம், கடைசியாக கேப்ரியல் வந்து இந்தமாரி டேகோவை வெளியே விட்டுற சொல்லிடுவாங்க. அப்படியா சொன்னீங்கன்னு கேட்டால், அதுவுமே கிட்டத்தட்ட கங்பீட்னாவுக்கு ஒரு டேஸ்ட்டு தானே, அந்த மொத்த டேஸ்ட்டையும் தான் இவங்க பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பூமிக்கு வந்த விஷயம் தெரிய வருது. சரின்னு ஹீரோயினுமே இந்த இடத்துல எழுந்துட்டு அவங்க நெஞ்சில் குத்தி இருந்திருப்பாங்களா மரணம், அது இருக்கான்ற மாரி அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அது இல்லைன்னு தெரிய வருது. இந்த சமயத்தில் தான் ஹீரோவுக்கும் கால் வந்திருந்திருக்கும், அதாவது டேகோ தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் தான் அதோட ஷாக் ஆகுறாங்க. அதில் இவங்க எப்படின்னா டேகுவை விரட்டணும்னு இருக்காங்க. டேகுவை இந்த வாட்டி ஹெல்லில் ஹேண்டில் பண்ணுற மாரி இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிடலான்னு இருக்காங்க. டேகு அவருடைய லாயர் உதவி மூலியமாக தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லாயரை போட்டு தள்ளிட்டு தான் போகிறாரு. இப்படிலாம் போகும்போது தான் திடீர்னு இவருக்கு ஒரு மெசேஜ் வருது, ட்ரிக் பண்ணுற மாரி. இது என்ன மெசேஜ்ன்ற மாரி திரும்ப அவருடைய வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஹீரோயினி வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்போதைக்கு டேகுக்கான தண்டனையை தரலான்னு இருக்குங்க. அதில் முதல்ல டேகுவை ஒரு காட்டுக்கு வர வைக்கிறாங்க. இதேமாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே சம்பவத்தை தான் திரும்ப டேகுவை வச்சு இவங்க பண்ணுறாங்க. அதில் இப்போதைக்கு இவங்க டேகுவை இதே இடத்துல சுட டேகு மேலே ஏகப்பட்ட அம்புகள் பாய ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது டேகு எழுந்திருக்காரு. திடீர்னு அவர் நரகத்தில் இருக்கிற நீதிமன்றத்தில் இருக்கார். அந்த இடத்துல ஹீரோயினியும் இங்கே 2 பேரில் யார் சண்டை போடுறாங்களோ அவங்க தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல, முன்னாடி சாத்தான் இருக்கார், அதுக்கடுத்து டேகு இருக்கார். 2 பேருக்குள்ளார பயங்கரமான சண்டை ஏற்படுது. இப்படிலாம் நடக்கும்போது தான் திடீர்னு ஹீரோயினி அந்த சீனியை சுவிட்ச் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு ஹீரோடைய ஃபேமிலியை இவன் எப்படி கொண்டு வந்திருப்பானோ அந்த மூமெண்ட்டை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஹீரோடைய ஃபேமிலியில் இவன் ஒவ்வொரு ஆளையும் எப்படி கொண்டு வந்திருப்பானோ அதேமாரி இவனை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் பயங்கரமாக அடிக்க அவனுக்கு அது ரொம்பவே வலிக்குது. இவன் எப்படி அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக கொண்டானோ அதேமாரி இவங்க இவனை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கும் இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இவனுடைய தப்பு ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். என்னை ப்ளீஸ் விட்டுருங்கன்ற மாரி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுடைய வீட்டுக்கே கொண்டாந்துடுறாங்க. அந்த இடத்துல இவனுடைய பாடி பார்ட்ஸில் ஒழுங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினி இவனை பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனாலே அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்க முடியல. இதுக்கப்புறம் ஹீரோயினி உன்னெல்லாம் அடிக்க வேண்டிய விஷயமே இல்லை, உன்னை நரகத்தில் பார்த்துப்பாங்கன்ற மாரி அந்த நரகத்துக்கான சீலை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு இவனுமே நரகத்துக்கு செலுத்தப்பட அந்த சீலை எடுத்து இவனுடைய நெத்திலே அடித்து வேகமாக நரகத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல நரகத்துக்கான அந்த நுழைவாயிலும் திறக்க ஆரம்பிக்குது. அது மூலியமாக இவன் போகிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இவனுடைய பாடி பூமியில் தானே இருக்கும். அந்த பாடியை ஒரு இடத்துல தொங்க விட்டு இவனுடைய மொத்த தப்புகளையும் ஒத்துக்கிற மாரி இதை ஒரு சூசைடாக மாற்றி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சில பாடி பார்ட்ஸ்லாம் கிடச்சிருந்துருக்கலாம், இவன் எவ்வளோ பேர் கொண்டு இருக்காங்கன்னு அது மொத்தத்தையும் சவப்பெட்டியில் வச்சுருக்காங்க. இந்த சில சீன்லாம் நடக்குது. அதுக்கடுத்தது கேப்ரியலுக்கான ஃபியூனரலுமே நடக்குது. அதெல்லாம் ஹீரோயினி அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹீரோட இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி பூமியில் இன்னும் சில வருஷங்கள் இருக்க போகிறாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பேல் கூட ஒரு சின்ன கான்ட்ராக்ட் போட்டுருந்துருப்பாங்க. பேல் கூட இன்னும் பூமியில் சில வருஷம் இருக்கணுன்ற மாரி இவங்க டீல் பேசியிருந்திருப்பாங்க. அதை பேல்மே ஒத்துருந்துருப்பார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை இப்போது இவங்க பூமியில் வச்சுருக்கதா இருக்குங்க. அதில் ஹீரோயினி கிடைக்கிற டைம் அப்போ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாரி தான் இந்த இடத்துலையுமே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க ஆரம்பிக்குது. அதால் ஹீரோயினி வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்குமே ஹீரோ அடிக்கடிக்கு வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயினிக்கிட்டையும் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்குது. ஆனால் திரும்ப ஹீரோயினியை இவங்க இருந்த இடத்துக்கே மாற்றிட்டாங்க. அதில் ஹீரோயினியை திரும்ப வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க மொத்த பேர் கூடயும் ரொம்ப சந்தோஷமாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக ஹீரோவோட உட்காந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ கிஸ் கொடுக்குறாரு. ஆனால் இந்த வாட்டி இவங்களுக்கு அந்த கிஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகணுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாமான்ற மாரி ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச சரின்னு ஹீரோமே அவங்களுக்கு டீப் கிஸ் கொடுக்குற மாரி காமிக்கிறாங்க. அடுத்ததான் ஹீரோயினி திரும்ப அவங்களுடைய கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களாம் இவங்கள செமையாக வெல்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து சீஃபோடைய பொண்ணு இருப்பாங்களே, அந்த பொண்ணை இவங்க பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. சரின்னு அந்த
அந்த பொண்ணோட இவங்க சந்தோஷமாக பேசியிருந்திருக்க அந்த பொண்ணுமே கை கழுவுறன்ற மாரி அந்த சைடு போக அந்த சமயத்தில் இவங்களும் முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு திடீர்னு இந்த மாரி கேப்ரியல் எப்படி சாப்பிடுவாரோ அந்த மாரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் இப்படி தான் சாப்பிடுவேன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல கேப்ரியலை முன்னவே ஹீரோயினி ஃப்ரெண்டுன்னு ஏற்றிருந்திருப்பாங்க. அதில் அவங்கள அப்படியே பார்க்கும்போது இது கேப்ரியல்னு தெரிய வருது. கேப்ரியல் சீஃபோடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்காக திரும்ப பூமிக்கு வந்துட்டார். இதேமாரி ஒரு நாள் ஹீரோயினி அவங்க ஆஃபீஸில் உட்காந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேல் வரது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சில சின்னர்ஸ் இருக்காங்களா ஹீரோயினிக்கு ஒன்றும் பூமியில் இருக்க 1 வருஷம் வாய்ப்பு இருக்கா. ஹீரோயினி இப்போதைக்கு பேல் சொல்கிற ஆஃபருக்கு ஒத்துக்குனா ஹீரோயினி நிரந்தரமாக பூமியிலே இருக்கலாமா. அந்த மாதிரி ஒரு சின்ன கான்ட்ராக்ட் போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் ஒரு சின்ன விதிவிரும்பி அணைக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் ஹீரோயினி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு இது தப்பாக சரியான்னு புரியல. பேல் சொன்னதுக்கு ஒத்துக்கலாமான்னு இவங்க ஒரு பக்கம் யோசிக்க. ஆனால் ஹீரோயினி என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு ஏற்றுப்பண்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ கிட்டே கேட்டு தான் இவங்க சரியான முடிவு எடுக்கிறாங்க. இப்போதைக்கு ஹீரோயினி பேல் சொன்ன ஆஃபரை ஏற்றுக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன்ற மாரி அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். சரின்னு இதை ஹீரோயினி ஒத்துக்கிறாங்க. அதில் அடுத்த நாள் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கோர்ட்டுக்கு போனால் அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தவன் ஒரு பொண்ணை பயங்கரமாக அடிச்சுருந்துருப்பானா. ஆனால் அந்த பொண்ணு இறக்கவே இல்லையா. அதெல்லாம் என்னை வெளியே விடுங்க, அந்த பொண்ணு என்ன செத்தா போயிட்டான்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் கூடிய சீக்கிரம் செத்துருவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இதான் பேல் கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் படி அந்த பொண்ணு செத்துருவா. அதுக்கப்புறம் இவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதை மாரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராக்ட் தான் போட்டுருக்காங்க. இந்த கேஸை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்த அந்த இடத்துல சின்ன பசங்க இருக்காங்க. கதையோட ஆரம்பத்தில் பார்த்த மாரி இந்த வாட்டி சின்ன பசங்க ஜஸ்டிஸை பற்றி கேட்டால் ஹீரோயினி சரியான ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவங்க கடைசியாக ஹீரோயினி எந்த மாதிரியான ஜட்ஜுன்னு கேட்டால் இவங்க நரகத்துலேருந்து வந்த ஜட்ஜுன்னு சொல்ல அதோட சீரியஸை ஃபினிஷ் ஆகுது.